So audible? Audio video is clear? Am audible and audio video is clear? Am audible, right? Am audible? Audio video is clear? So நான் பேசுறதெல்லாம் clear-ஆ கேக்குதுங்களா உங்களுக்கு? Am audible, right? Am audible, right? Everyone? Sir, audio not audible, sir. Now it is audible, right? Audible இருக்குங்களா இப்போ? Am audible or not? So audio video is clear? Because நீங்க பேசினா மட்டும் தான் எனக்கு கேட்கும். Now is fine, sir. Now is fine. ஒரே நிமிஷம். பேசினா மட்டும் தான் எனக்கு கேட்கும். Yes, fine. Thank you. Yes, so we'll start the session. Okay. Hello பசங்களா. So good morning to all. Today we are going to discuss நீங்க கேட்ட மாதிரியே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படினா சார் போர்டு எக்ஸாமுக்கும் டிஸ்கஷன் பண்ணுங்க சார். எனக்கு 20 February நமக்கு பிசிக்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு மேக்ஸிமம் போர்டு எக்ஸாமை பொறுத்த அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்க்கணும் அண்ட் ஆல்சோ ஸ்பெஷலா என்சிஆர்டியில் இருக்க கொஸ்டினை நமக்கு சால்வ் பண்ணணும். இந்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணலாம். சம்டைம் நீட்ல டைரக்டா கொஸ்டின் கேட்பாங்க அண்ட் ஆல்சோ போர்டு எக்ஸாமுக்கு டெஃபினட்டா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டுடே ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் தட். என்ன டிஸ்கஷன் பண்ண போறோம் அப்படின்னா, so I'm going to discuss that NCERT ல இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தும் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நாம டிஸ்கஷன் பண்ண போறோம் பசங்களா. So first we'll do the revision, then we will start what is that NCERT problem. Revisionங்கிறதுனால 1 hour 2 hours அப்படிங்கிறதுல இல்ல, just what 10 to 15 minutes நாம டிஸ்கஷன் பண்ணலாம். Then we'll start the session. So என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, so டெஃபினட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், yes it is a ray optics தான் பார்க்க போறோம் பசங்களா. இந்த ray opticsல so உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம் கொஸ்டின் தான் வரும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். தியரி கொஸ்டின்ங்கிறது 1 or 2 கொஸ்டின் மட்டும் தான் இருக்கும். ப்ராப்ளம் தான் நிறைய கொஸ்டின் வரும். நிறைய பேருக்கு சைன் கன்வென்ஷன்ல ப்ராப்ளமா இருக்கலாம். while measuring that object distance, image distance மெஷர் பண்ணும்போது சைன் கன்வென்ஷன்ல ப்ராப்ளமா இருக்கலாம். I'm going to explain that everything one by one. ஓகேவா? டெஃபினட்டா இந்த செஷன் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. so don't worry, நீங்க கேட்ட மாதிரியே I am starting what is it நீட்டுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ஆல்சோ உங்களோட போர்டு எக்ஸாமுக்கும் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதனால ஃபர்ஸ்ட் ரே ஆப்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ற டிஃபிகல்ட் ஒரு சாப்டர் அப்படிங்கிறது ரே ஆப்டிக்ஸ் தான் பசங்களா. ஸோ அதனால தான் நான் ரே ஆப்டிக்ஸோட ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்றேன். தென் ஸோ செகண்ட் வால்யூம் நம்ம கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டு தென் we will start what is the first volume நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகே, அப்பதான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளோட மைண்ட் செட் எப்பவுமே சைக்காலஜி படி பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? கொஸ்டின் பேட்டர்ன் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் தான் நம்ம எடுப்போம். அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லாம் பிஃபோர் எக்ஸாம் நான் டிஸ்கஷன் பண்ணேன்னு வச்சுக்குவேன். ஸோ பின்னாடி இருக்கிற சாப்டர்லாம் பின்னாடி இருந்து கொண்டு வந்தேன் அப்படின்னா ஈஸியா இருக்கும். பிஃபோர் த எக்ஸாம் உங்களுக்கு என்னவா இருக்கும்? கான்ஃபிடென்ட்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஏன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர் எக்ஸாமுக்கு முன்னாடினா நாளைக்கு எக்ஸாம் இன்னைக்கு இல்ல. ஸோ 1 week முன்னாடி நான் will complete everything. ஓகேவா? So I will complete that all that chapter. ஓகேவா? So that உங்களுக்கு டெஃபினட்டா எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. ஓகே, shall we start the session? Yes, can we start the session? Shall we start the session? ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் போடுங்கடா, ஃபயர் சிம்பிளை போடுங்கடா, ஃபயரை தட்டி விடுங்க. then we will start the session. ஓகே, ஃபயரை தட்டி விடுங்க பசங்களா. சோ அமைதியா மட்டும் இருக்காதீங்க. try to answer. so answer the question. அப்பதான் உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும். yes, so shall we start the session? ஃபயர் சிம்பிள் தட்டி விட்டீங்க அப்படின்னா we'll start the session. and one more thing is that I tell you that so உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கு வேண்டியே நாங்க போர்டு எக்ஸாம் as well as நீட் எக்ஸாமுக்கு வேண்டியே இந்த ரே ஆப்டிக்ஸோட so very important thing road map. ஓகேவா? சோ மேப் நாங்க கொடுத்துறோம். ரோட் மேப் எப்படி எல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நான் கொடுத்திருப்போம். ஸ்பெஷலி we can say ரோட் மேப்புக்கு பதிலா நாம என்ன சொல்லலாம் அப்படின்னா மைண்ட் மேப்னு சொல்லிரலாம். ஓகே, மைண்ட் மேப் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல நாம ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆல்சோ क्वेश्चन செட். ஓகே, அத பேஸ் பண்ணி क्वेश्चन செட் நான் ஆட் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. சோ go through the description and find that what is it உங்களோட क्वेश्चனை பாத்துங்க அண்ட் ஆல்சோ வாட் மைண்ட் மேப்பையும் பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை மட்டும் பார்க்காம விட்டுறாதீங்க. அண்ட் ஆல்சோ டெலிகிராம்ல நீங்க போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர் எண்ட்லயும் உங்களுக்கு PDF அண்ட் ஆல்சோ क्वेश्चन சால்வ் பண்றதுக்காக
கொஸ்டின் நாங்க செட் கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செய்து நோட்டிபிகேஷனை செக் பண்ணிக்கங்க. எதோடது? டெலகிராமோடது. இந்த செஷனோட கொஸ்டின் செட் அண்ட் ஆல்சோ மைண்ட் மேப் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி நாம படிக்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஐ வில் ஸ்டார்ட் தி செஷன். ஓகே, வில் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்கலாம்னா ரே ஆப்டிக்ஸ் நாம பார்க்க போறோம். இந்த ரே ஆப்டிக்ஸோட ஃபார்முலா சம்மரி, உங்களோட NCERT இருக்கிற சம்மரி தான் நான் ஃபுல் பார்க்க போறோம் பசங்களா. See, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா யாரெல்லாம் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ இந்த செஷன் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லும். இது போர்டு எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல பசங்களா, நீட் எக்ஸாமுக்கு NCERTல இருந்து டைரக்டா நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ நீங்க நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும் போதும் இந்த கொஸ்டின் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம கம்பல்சரியா NCERT கம்பல்சரியா படிச்சா மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஐ வில் ஸ்டார்ட் தி செஷன். ஓகே, சோ வில் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் we will discuss that. சோ ரே ஆப்டிக்ஸை பொறுத்த அளவுக்கு என்ன இருக்கும் நம்மளுக்கு ஐடியா எடுத்துட்டா அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் and also what total internal reflection and also what refraction through the prism and telescope, microscope எல்லாமே வந்துரும் இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் நாம ரிஃப்ராக்ஷன் இதெல்லாமே நம்மளோட சம்மரி தான் நாம பார்க்க போறோம் பசங்களா. ஃபர்ஸ்ட் நாம பிஃபோர் நோயிங் த டாபிக் யூ மஸ்ட் நோ என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா சம்மரி நமக்கு தெரிஞ்சுட்டா ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம இதெல்லாமே அப்ளை பண்ண போறோம் எங்கன்னா இந்த ப்ராப்ளம்ல. சோ டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் போர்ட் ஸ்டூடெண்ட் பார்க்கலாமா? எஸ், போர்ட் ஸ்டூடெண்ட்டும் பார்க்கலாம். எஸ் ஆனா இது ஸ்பெஷலா போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்பெஷலி போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். சார் நீட் ஸ்டூடெண்ட் பார்க்காம விட்டலாமா அப்படின்னா நீட் ஸ்டூடெண்ட்டுக்கு NCERTல இருக்க ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணியிருக்கணும். ஏன்னா லாஸ்ட் இயர்ல 4 கொஸ்டின் நீட், அதாவது 4 கொஸ்டின் உங்களோட NCERT புக்ல இருந்து டைரக்டா வந்துருந்துச்சு. சோ நாம எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் ஈஸியா எடுத்துட்டு வராதுன்னு நினைச்சிட்டு விடவே கூடாது. சோ டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். போர்டு ஸ்பெஷலி போர்டு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சீகர் ரிஃப்ளெக்ஷன் கவர்ன் கொடுத்திருக்காங்க. ரிஃப்ளெக்ஷன்ங்கிறது கவர்ன் சொல்லிட்டாங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் இஸ் கவர்ன். என்ன அங்க பாருங்க. சோ we can say it is that ஒரு நிமிஷம். Okay, I'm audible right? எல்லாருக்கும் ஆடிபிளா இருந்துச்சு அப்படின்னா I'll go with this one by one. ஓகேவா? சோ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we are going to discuss that reflection govern கேட்டிருக்காங்க. reflection govern சொல்லும்போது so angle of incident is equal to angle of reflection. ஓகேவா? and incident ray and reflected ray and also what normal are all in same plane. இதுதான் law of reflection சொல்லலாம். the refractional Snell's lawங்கிறது என்ன சொல்லலாம்? Snell's law ஓட reflection பாருங்க. Snell's lawங்கிறது என்ன சொல்லலாம்? the sign of angle of incident divided by sign of angle of refraction is equal to what is a refractive index சொல்லலாம். இந்த ரெண்டு ரிலேஷனையும் நாம யூஸ் பண்ண போறோம் பசங்களா. இந்த ரெண்டு ரிலேஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் திங். சோ நான் ரிஃப்ளெக்ஷன் எடுத்துட்டேன் அப்படின்னா sin of angle of incident is equal to sin of angle of refraction நம்ம சொல்லலாம். S an organic point divided by then incident ray, refracted ray and reflected ray all are in what is the same plane. சோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த ஐடியா எல்லாமே யூஸ் ஆகும் பசங்களா. எஸ், சோ ஃபர்ஸ்ட் கிளியரா தெரிஞ்சுக்கங்க. போர்டு எக்ஸாமுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது. The angle of incident, reflection, refracted ray all are what is the same plane. That's it. What is a reflection ங்கிறது? reflection, refraction நாம சொல்லும்போது reflectionங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா angle of incident is equal to angle of reflection னு சொல்லலாம். refraction சொல்லும்போது Snell's law நம்ம மைண்ட்ல ஏச்சுக்கணும். ஏன்னா நிறைய ப்ராப்ளத்துக்கு நம்ம Snell's law யூஸ் பண்ணுவோம். Snell's lawங்கிறது என்ன சொல்லலாம்? sin I divided by sin R is equal to the refractive index நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். என்னங்கிறது எங்க? refractive index. நெக்ஸ்ட் total internal reflection எடுத்துட்டேன் அப்படின்னா listen carefully. so the critical angleங்கிறது என்ன அப்படின்னா the incident angle. so என்ன refracted angle என்னவா இருக்கும்? 90 டிகிரியா இருக்கும் இல்லையா. so the total internal reflectionங்கிறது என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா this is what is that condition என்னவா இருக்கணும்? total internal reflectionக்கு light travel should travel from where? denser mediumல இருந்து rare mediumத்துக்கு போகும்போது at angle of critical angle refraction angle இருக்கணும். refracted angle என்னவா இருக்கணும்? 90 degree with நார்மலா இருக்கணும். yes or no? getting my point? this is very important. yes Kamath, good super. yes, இங்க பாருங்க நாம எடுத்துட்டேன் அப்படின்னா so the critical angleங்கிறது condition critical angle of incident IC எடுத்துட்டேன் அப்படின்னா condition for denserல இருந்து எதுக்கு போகணும்? rare mediumத்துக்கு போகணும். இது எல்லாமே ப்ராப்ளத்துக்கு யூஸ் ஆகும். டெஃபினட்டா இந்த மாதிரி क्वेश्चन 1 மார்க்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கும் பசங்களா. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். கண்டிஷனா இருக்கும் டென்சர்ல இருந்து ரேர் மீடியத்துக்கு போகணும்.
the angle of incident. So critical incident angle எதை விட அதிகமா இருக்கணும்? critical angle விட அதிகமா இருந்துச்சு அப்படினா total internal reflection நடக்கும். The angle of incident minimum conditionங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா the angle of incident which is equal to what? critical angle ஆ இருக்கும்போது so refracted angle 90 degree ஆ இருக்கணும். If it is the incident angle is greater than the critical angle ஆ இருக்கும்போது என்ன ஆகும்? total reflection நடந்துரும். இதுதான் ஐடியா, you must know clearly. Yes or no? academy point பசங்களா? Next one is that இப்போ நான் எடுத்துட்டேன் internal reflection will occur. Yes or no? academy point. The internal reflection for a diamond கொடுத்துட்டாங்க 24.4 degree Celsius. Okay va? Not Celsius, 24 degree. Yes or no? degree Celsius க்கே நாம போலாம். Just now I completed thermodynamics. That's why Celsius ங்கிறத நான் include பண்ணிட்டேன். Yes or no? everyone understood, right? So what is an idea? இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படினா total internal reflection நடக்கணும் அப்படினா condition என்னன்னு சொல்லுங்க பசங்களா பார்க்கலாம். What is that total internal reflection நடக்கணும் அப்படினா the incident angle என்னவா இருக்கணும்? is greater than critical angle or less than critical angle. How many hours of this session? So don't worry, it is at minimum 3 hours இருக்கும். Okay va? minimum 3 hours because I'm going to solve all kind of problem here. Yes or no? definitely use ஆ இருக்கும் சார். ஆமா, எவ்வளவு time in the class? 3 hours minimum. So 2.5 hours to 3 hours இருக்கும் பசங்களா. Okay, don't worry. So I will complete everything, all the problem in this chapter. Okay va? Now, so next slide எடுத்துட்டேன் அப்படினா this is fine for this. Okay, maximum நான் total internal reflection என்னன்னு தெரியணும். Next one is that the sign convention. Sign convention என்ன சொல்லிக்கலாம் அப்படினா listen, understand this. for sign convention நிறைய பசங்க problem face பண்றது இந்த sign conventionல தான். So I am going to explain that. Yes Priyanka, yes, incident greater than angle. Yes incident angle is greater than the critical angle நடக்கும்போது total internal reflection நடக்கும். இப்ப பாருங்க, I am going to explain that எப்போ இங்க பாருங்க. So sign convention problem எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத தான் யூஸ் பண்ண போறேன். See here, நான் mirror எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். mirror எப்பவுமே எடுத்துட்டேன். This is what is a mirror. sign convention எல்லாரும் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இந்த sign convention தெரிஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு problem ஈஸியா சால்வ் பண்ண முடியும் பசங்களா. So you must know the sign convention properly. Clear? The object நான் எல்லா டைமும் object நான் எந்த சைடுல வைப்பேன்? left side தான் வைப்பேன். So object is always left side. Yes or no? academic part. Objectங்கிறது light comes from left side. Okay va? So இது நான் light emit பண்றேன்னு வெச்சுக்கேன். So light emit பண்றேன். Listen carefully. I am emitting the light. So இத light emit பண்றேன்னு வெச்சுக்கேன். light emit பண்றேன். Okay va? Now, so understand this one. Distance always measured from the pole இருந்தா நான் measure பண்ணனும். Distance always measured from the pole. அத மைண்ட்ல வெச்சுக்கங்க. Okay va? So இங்க நான் எடுத்துட்டேன், இது f ன்னு எடுத்துட்டேன், focal length எடுத்துட்டேன். f ங்கிறது என்ன சொல்லலாம்? focal length. இது r ங்கிறது என்ன சொல்லலாம்? radius of the curvature. So f ங்கிறது focal length, r ங்கிறது என்ன சொல்லலாம்? radius of the curvature. Now tell me that. So clearly புரிஞ்சுக்க, sign convention உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. See, distance always measured from the pole. எப்படி தான் மெஷர் பண்ணுவேன் அப்படினா f ஓட மெஷர்மென்ட் இப்படி தான் எடுப்பேன். இதுதான் f. ரைட்? and r ங்கிறது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன்? இந்த டைரக்ஷன்ல தான் மெஷர் பண்ணுவேன். இதுதான் r, radius of the curvature. Yes or no? Clear? See here, இது நான் என்ன எடுத்துட்டேன் அப்படினா இதுதான் என்னோட ஆப்ஜெக்ட் நான் வச்சிருக்கேன் because object emits the light. So இதுதான் என்ன அர்த்தம்? ஆப்ஜெக்ட் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. This is what is the object எடுத்துட்டேன். ஓகேவா? So image different pointல நமக்கு ஃபார்ம் ஆகும். Yes or no? But sign convention எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பாருங்க. Listen carefully. So sign convention. Sign, very important thing. Sign convention is very very important பசங்களா. Sign convention தெரிஞ்சுச்சு அப்படினா நிறைய ப்ராப்ளம் உங்களால சால்வ் பண்ண முடியும். Listen. So சொல்லுங்க பார்க்கலாம். If you know that sign convention, சொல்லுங்க பார்க்கலாம். mu positive and negative. இங்க பாருங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம். So distance always measured from the pole. Listen. So இங்க பாருங்க, distance measured opposite to the light. Understand this one. Light in the direction travel ஆகும். Light in the direction travel ஆகும். L ங்கிறது என்ன எடுத்துட்டா light travel distance. இப்ப பாருங்க, இந்த light travelக்கு opposite distance measure பண்ணனா என்னவா இருக்கும்? negative. புரிஞ்சுதா பசங்களா? Distance measured opposite to the light, it is a negative. Yes or no? academic point. First very very important thing, note பண்ணிக்கடா பசங்களா. Distance is measured. Distance measured opposite to the light. Distance measured opposite to the light. Light என்னவா இருக்கும்? This is what is a negative. Yes or no? academic point. அப்ப நாங்க பாருங்க, light in the direction travel ஆகுதா? u இந்த டைரக்ஷன்ல மெஷர் பண்றேன், ஆப்போசிட் டைரக்ஷன். f opposite டைரக்ஷன்ல மெஷர் பண்றேன்,
ஆரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மெஷர் பண்றேன். அப்படின்னா u என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். uங்கிறது என்னது? u is negative. எஸ் ஆனோ ஏற்கனவே பாயிண்ட். ஏன்னா லைட் இப்படி டிராவல் ஆகுது, நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மெஷர் பண்றேன். vங்கிறது என்னது? சோ இப்போ uங்கிறது எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஒன் fங்கிறது என்னது? இட் இஸ் a நெகட்டிவ். fங்கிறது இட் இஸ் ஆல்சோ நெகட்டிவ் இல்லையா? rங்கிறது என்ன சொல்லலாம்? இட் இஸ் ஆல்சோ நெகட்டிவ். எஸ் ஆனோ ஏற்கனவே பாயிண்ட். சைன் கன்வென்ஷன் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கலாம். ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். எஸ் ஆனோ? Okay, so it is always negative. Yes or no getting me point? So இந்த இடத்துல எடுத்துட்டேன் அப்படினா இது என்ன mirror சொல்லலாம்? It is a concave mirror. Concave mirror நான் எடுத்துட்டேன். This is what is a property of that. Yes or no getting me point? Clear, everyone understood, right? So this is very important. இதுவே along the direction ல measure பண்றேன்னு வெச்சுக்கோங்க. The distance is measured. Distance measured. Distance measured along the direction of light. Along the direction of light, opposite direction, opposite to the opposite direction of light, opposite to the light, negative. So along the direction of light, என்ன சொல்லலாம்? This is what is it? Positive னு நாம represent பண்ணலாம். Clear ஆ பசங்களா? So mesh distance. Yes Priyanka is good. You are doing good. Super. Okay வா? Yes, doing good. Clear, everyone understood, right? யாராவதுக்கு புரியாம இருக்கா? Sign convention எல்லாத்துக்கும் புரியுதா பசங்களா? சோ இப்ப நான் எடுத்துட்டேன். இது கான்கேவ் மிரர் எடுத்துட்டேன். கான்வெக்ஸ் மிரர் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. If I take it as a convex mirror, நான் கான்வெக்ஸ் மிரர் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. If I take it as a convex mirror, இப்ப நான் எடுத்துட்டேன். So this is what is that? Inside இதுதான் என்ன சொல்லலாம்? rough surface. இதுல என்ன ஆகும் பாருங்க. சோ இங்க நான் radius of the curvature எங்க இருக்கும்? இது radius of curvature. Then இது என்ன சொல்லலாம்? focal length இல்லையா? This is what is a f. இது என்ன சொல்லலாம்? This is what r. The object light இங்க வெச்சிட்டேன்னு வெச்சுக்கோங்க. light நான் emit பண்றேன். Listen carefully. So understand this one. இது என்னவா இருக்கும்? Because along the distance light in the direction travel ஆகுது இல்லையா? அப்ப நான் r along the direction of light measure பண்றேன். rங்கிறது என்னவா இருக்கும்? positive. S and r getting me point. fங்கிறது என்னவா இருக்கும்? It is a positive. So in the distance, இந்த object ஓட distance u ன்னு எடுத்துட்டேன் அப்படினா so uங்கிறது என்னவா இருக்கும்? This is what is a negative. S and r getting me point. So this must be known clearly. S and r getting me point. Everyone understood, right? So sign convention is very important thing. And also above the principal axis, இதுதான் principal axis. Above the principal axis இருந்துச்சு அப்படினா object above the principal axis is positive. Okay, sign convention. Above the principal axis, very important. Above the principal axis. So sign convention என்னவா இருக்கும்? Positive. Below the principal axis என்னவா இருக்கும்? Below the principal axis sign convention என்னவா இருக்கும்? Below the principal axis sign convention என்னவா இருக்கும்? Negative ஆ இருக்கும். Yes or no? இதுதான் நமக்கு மைண்ட்ல வெச்சுக்கணும். For a sign convention. Yes, everyone understood, right? பசங்களா புரிஞ்சுதா? Above the principal axis positive, below the principal axis negative. If distance is measured along the direction of light is a positive, distance is measured opposite to the light, it is a negative. Clear ஆ தெரிஞ்சுக்குங்க. So இதுதான் what is an idea based on this relation. Sign convention idea, இதுதான் sign convention ஓட idea. So Cartesian sign convention. Okay வா? So இது sign convention. So நமக்கு clear ஆ புரிஞ்ச sign convention. Next one equation என்ன சொல்லலாம்? Next equation, mirror equation. What is a mirror equation? 1 by u plus 1 by v is equal to 1 by f ங்கிறத சொல்லலாம். Sign convention சொல்லலாம். Clear ஆ தெரிஞ்சுக்கங்க. இது idea, very important idea. Yes or no getting me point? யாராவது புரியாம இருக்கீங்களா பசங்களா? புரிஞ்சுதா பசங்களா? அர்த்தமாயிந்தா? See, once understand this one, still நமக்கு board examக்கு இன்னைக்கு day 4. So இன்னைக்கு board examக்கு இன்னைக்கு 16 days தான் இருக்க போகுது. ஏன்னா 20 நமக்கு exam, physics ஓடது. First examே நமக்கு வரது என்ன அப்படின்னா physics தான். For especially for CBSE students, right? So தயவு செய்து clear ஆ புரிஞ்சுக்கங்க. இந்த sign conventionல இருந்து question மிஸ் பண்ணிராதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் எடுத்துட்டேன் அப்படின்னா prismல எப்படி கால்குலேட் பண்ணலாம்? prismல refractive index எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா refractive index of 1 with respect to say refractive index of 2 with respect to 1 எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா n2 by n1. So because நான் இப்ப prism நான் எடுத்துட்டேன் அப்படின்னா listen carefully, if I take it as a prism, இப்ப நான் prism நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. if I take as prism நான் எடுத்துட்டேன், லைட் இதுல எடுத்துட்டேன், இது என்ன சொல்லலாம்? n1, இது என்ன சொல்லலாம்? n2, இது என்னது? n1. So light என்ன ஆகும்? இங்க இன்சிடென்ட் ஆகும், then it is a refraction happen, ஃபைனலா இந்த பாயிண்ட்க்கு வரும் இல்லையா? சோ இப்போ angle of incidentங்கிறது என்ன அப்படின்னா angle of prismங்கிறது என்ன அப்படின்னா இந்த இன்சிடென்ட் ரேக்கும்
ரிஃப்ராக்டட் ரேக்கும் இடையில இருக்க ஆங்கிள் தான் என்ன சொல்லலாம், ஆங்கிள் ஆஃப் பிரிசம் சொல்லலாம், ஏன்னு சொல்லலாம். ஆங்கிள் ஆஃப் பிரிசம் கிளியரா தெரிஞ்சுக்குங்க. எஸ் ஆனோ, ஆங்கிள் ஆஃப் பிரிசம்ங்கிறது எதுக்கு இடையில, சோ இந்த ஃபைனல் எமர்ஜென்ட் ரே இருக்கு இல்லையா, எமர்ஜென்ட் ரேக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் இடையில ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லையா, சோ அந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ல நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க, மைண்ட்ல வச்சுக்கங்க. இன்னொன்னு நான் எடுத்துட்டேன், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் தெரிஞ்சுக்கங்க பசங்களா. சோ ஒன் மோர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். see here, angle of incident நான் எடுக்கிறேன். now if I take this one, இங்க பாருங்க, இது என்னோட prism நான் எடுத்துட்டேன், இதுல என்னோட prism நான் எடுத்துட்டேன். ஓகேவா? சோ நான் என்ன எடுக்கணும் அப்படின்னா angle of incident தான் எடுக்க போறேன். listen, இப்ப லைட் என்ன இருக்கு அப்படின்னா, it is a traveling இந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகி இங்க பட்டு எப்படி ஆயிருச்சு அப்படின்னா it is a reflected in this direction. இப்ப நான் angle of incident எடுத்துப்பேன். இங்க பாருங்க, இது incident 1, இது emergent 1. இந்த angle தான் angle of prism நான் எடுத்துக்கணும். understand this one clearly. angle of prism எப்படி எடுத்துக்க, you should not take இது angle of prism எடுக்க கூடாது. I understand this one. இது angle of prism எடுக்க கூடாது. இங்க பாருங்க, இது angle of prism 30 அப்படின்னா இது 60 எடுத்துட்டீங்க அப்படின்னா சோ இது தப்பாயிரும். அப்படின்னா என்னது, இன்சிடென்ட் ரேக்கும் எமர்ஜென்ட் ரேக்கும் இடையில இருக்க அந்த ஆங்கிள் சப்டெண்டட் தான் என்ன சொல்லலாம், we can say angle of prism நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன் மோர் angle of prism கிளியரா தெரிஞ்சுக்க. இது எல்லாமே நீட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. ஓகே, நீட்டுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் எடுத்துட்டேன், எப்படி படுது அப்படின்னா listen carefully, நான் அங்கிருந்து படுறேன். ஓகேவா? பட்டு என்ன ஆக போகுதுன்னா, இங்க பாருங்க, இன்னொரு கண்டிஷன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். so I'm going to take, so இது இன்சிடென்ட் ஆகுது, இந்த பாயிண்ட்ல இன்சிடென்ட் ஆகுது, இது ரிஃப்ராக்டட் இந்த டைரக்ஷன்ல, ஆர்எல்ஸ் இப்படி போயிருச்சுன்னு வச்சுக்கேன். இது இங்க பட்டு இப்படி வந்துருச்சு. ஓகேவா? இதுக்கு வந்துருச்சு. அப்ப நான் ஆங்கிள் ஆஃப் பிரிசம் பாருங்க, இன்சிடென்ட் ரேக்கும் ரிஃப்ராக்டட் ரேக்கும் எமர்ஜென்ட் ரேக்கும் இடையில இருக்க ஆங்கிள். சோ இதுதான் என்ன சொல்லலாம், ஆங்கிள் ஆஃப் பிரிசம் எடுத்துக்கணும். கிளியரா தெரிஞ்சுக்கங்க. சோ ஆங்கிள் ஆஃப் பிரிசம் வெரி இம்பார்ட்டன்ட் while solving this. கிளியரா? ஆங்கிள் ஆஃப் பிரிசம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. கிளியரா? எஸ். சோ இப்போ நமக்கு வேணும் அப்படின்னா இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1, இதோட பிரிசமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 2 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. சோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நாம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, now so the refractive index of second with respect to 1 அப்படின்னா 1ல இருந்து 2வதுக்கு டிராவல் ஆகுது. அப்ப எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், refractive index 1 divided by, so refractive index 2 divided by 1 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, so this is what is the idea, you must know it clearly. Sin எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், a plus delta minimum, angle of minimum angle of deviation divided by 2 divided by sin of a by 2 னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். சோ இங்க பாருங்க, sin a ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். சோ angle of prismங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. angle of prism நீங்க மாத்தி போட்டுட்டீங்க அப்படின்னா ஆன்சரும் டிஃபரண்டா கிடைக்கும். கிளியரா? சோ தயவு செய்து கிளியரா புரிஞ்சுக்க angle of prism. எஸ் ஆனோ? நெக்ஸ்ட் ஒன்ங்கிறது என்ன அப்படின்னா, listen carefully. நெக்ஸ்ட் ஒன், சோ லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. சோ இதுவே என்ன அப்படின்னா, refraction through the spherical surface இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க. refraction through the spherical surface. சோ refraction through the spherical surface அப்படின்னா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், ரிலேஷன் refraction through the spherical surface. refraction through the spherical surface na n2 minus v, n2 divided by v minus n1 divided by u is equal to n2 minus n1 divided by r னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். பாருங்க ஈக்குவேஷன், n2 divided by v minus n1 divided by u is equal to n2 minus n1 divided by what, r. So refraction through the spherical surface. Yes or no? Refraction. And also lens maker formula எடுத்துட்டீங்க அப்படின்னா, we already know that what is the lens maker formula, 1 by u minus 1 by v is equal to what, sorry, 1 by v minus 1 by u is equal to 1 by f. Clear? Yes or no? Everyone understood, right? So இங்க பாருங்க, இதுவும் same sign convention தான். Okay, sign convention I will explain that. இதுவும் lens maker formula, sign convention I will explain while solving that. lens up solve பண்ணும்போது I will explain clearly. Yes or no? Getting me point? Now can you tell me that what is it, நீங்க பாருங்க நான் எப்படி மெஷர் பண்றோம், ஃபோக்கல் லென்த் கால்குலேட் பண்ற ஒரு ரிலேஷன். இப்ப ரேடியஸ் ஆஃப் த லென்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா ஃபோக்கல் லென்த் எப்படி கால்குலேட் பண்ணலாம், 1 by f is equal to n2 minus n1 divided by what, n1, 1 by r1 minus 1 by r2. so இது எல்லாமே சம்மரி பசங்களா, இது சம்மரி. understand this one, சம்மரி. is it clear? இத தெரிஞ்சாதான் உங்களால ப்ராப்ளம் நெக்ஸ்ட் போக முடியும். so don't think that நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிராதீங்க, சைன் கன்வென்ஷன்ல மிஸ் பண்ணிடுவீங்க. see here, நீட்டை பொறுத்த அளவுக்கு, எஸ், நீட்டானாலும் சரி போர்டு எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு நமக்கு காம்ப்ளிகேட்டட் என்னவா தான் இருக்கும், நியூமெரிக்கலா தான் இருக்கும், ப்ராப்பரா சால்வ் பண்ணணும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபோக்கல் லென்த்துக்கும் பவருக்கு என்ன ரிலேஷன், the focal length க்கு பவருக்கு ரிலேஷன், பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட், ஃபோக்கல் லென்த் னு சொல்லலாம். பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோக்கல் லென்த். கேன் எனிபடி டெல் மீ தட் வாட் இஸ் த யூனிட் ஆஃப் பவர்? கேன் யூ டெல் மீ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் பவர்? யார் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். யூனிட் ஆஃப் பவர், யூனிட் ஆஃப் பவர்னா 100 டன் வெயிட் னு சொல்லலாமா? So what is the unit of power?
யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். பிரியங்கா இருக்கீங்களா? ஹேமந்த் இருக்கீங்களா? வாட் இஸ் த யூனிட் ஆஃப் பவர்? பவரோட யூனிட், பவரோட யூனிட். See one thing I tell you that, so லைக் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா தயவு செய்து லைக் பண்ணிருங்கடா பசங்களா. நானே லைக் பண்ணிட்டேன். எஸ், தயவு செய்து லைக் பண்ணுங்கடா பசங்களா. so that I am feeling what is it happy. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், புரியுற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றனால I will feel happy. so we'll start the shits. Next one is that. Okay, so அதுக்கு முன்னாடி what is the power of unit of power? Unit of powerங்கிறது என்ன சொல்லலாம்? We can say it is a diopter னு represent பண்ணலாம். Understand this one, diopter represent பண்ணலாம். and also நமக்கு எப்பவுமே focal length சென்டிமீட்டர் தான் கொடுத்திருப்பாங்க. so power is equal to, இத மைண்ட்ல வச்சுக்க, focal length சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்கனால so நாம என்ன ரெப்ரசன்ட் பண்ணனும் அப்படினா 100 divided by f in centimeter. Understand this one. so இது என்ன யூனிட்? it is a diopter unit. yes or get me point? 100 by f in centimeter. the focal length சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்கும்போது நாம் பவர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? power is equal to 100 divided by f in terms of centimeter. அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படினா next one is the combination of lengths. very very important thing. அப்படினா combination of lengths வெச்சேன் அப்படினா, combination n lengths நான் வெச்சேன் அப்படினா focal length எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 1 by f total is equal to 1 by f1 plus 1 by f2 plus 1 by f3 னு கால்குலேட் பண்ணலாம். and also power எப்படி கால்குலேட் பண்ணலாம்? power is equal to p total is equal to p1 plus p2 plus p3. clear? yes or no? clear? everyone understood, right? clear? everyone understood, right? so this is very important thing, you must know clearly. yes or no? தமிழ்நாடு யூடியூப் ஆபீஷியலா என்னடா தமிழ்நாடு யூடியூப் எல்லாம் வருது, அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டாரா? சாரி. so his some health issue, he will back. okay, some health issue இருக்கு சாருக்கு, அதனால தான். ஓகேவா? இது புரிஞ்சுதா? so this is where it is an important idea, you must know clearly. any doubt? இப்ப வரைக்கும் புரிஞ்சுதா? தமிழ்நாடே அவரை கேக்குதா? ஸ்ட்ராங் தான். தமிழ்நாடு யூடியூப் அபிஷியல். yes, so can we go with the next one? next போலாமா? yes, next one is that, then what is it? magnifying power question கேட்கலாம். பவர் நமக்கு question இல்ல. okay bro, so நமக்கு என்ன கேட்பாங்க அப்படினா magnification கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ன அப்படினா magnification எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா 1 by d divided by fe for இது நாம செப்பரேட்டா நாம டிஸ்கஷன் பண்ணலாம் எப்போ அப்படினா while solving the problem. ஓகேவா? yes, so we'll start with this. first question நாம பார்க்கலாம். yes or no? first question யார் ஸ்டார்ட் பண்றாங்களோ பார்க்கலாம். yes or no? இது வரைக்கும் புரியுதா பசங்களா? மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் செப்பரேட்டா I will discuss that. okay, so any doubt up to here? யாருக்கெல்லாம் புரிஞ்சுச்சு அப்படினா ஜஸ்ட் போறா லைக்க போட்டுங்க. so then we'll discuss the problem. first problem நான் ஸ்டார்ட் பண்ணிரலாம். yes, completed? clear-ஆ? யாராதுக்கு புரியாம இருக்கா? see நான் தான் இங்க கத்துன்னு கத்திட்டு இருக்கேன், but nobody's are answering, nobody's are replying. come on. okay, first question நாம ஸ்டார்ட் பண்ணலாமா? shall we start the first question? first question நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். very very important thing, first question. இதுல இருக்க எல்லா questions solve, even example question I am also solving. okay, definitely useful-ஆ இருக்கும். we'll start first question is that. yes, what is the question is that? clear-ஆ பாருங்க. an object, so example number 9.3. an object is placed, என்ன கொடுத்துட்டாங்க? object is placed எவ்வளவு சொல்லிட்டாங்க? 10 cm. இன்னொரு question பாருங்க 5 cm. ரெண்டு question கேட்டிருக்காங்க. 5 cm and 10 cm கொடுத்துட்டாங்க. from the concave mirror. yes or no? it is என்ன mirror? concave mirror. the radius of the curvature என்ன கொடுத்துட்டாங்க? the radius of curvature is what? 15 cm கொடுத்துட்டாங்க. yes, find the position and nature and magnification of the image each case னு கேட்டிருக்காங்க. magnification நாம கால்குலேட் பண்ணனும். first நம்ம பொறுத்தளவுக்கு போர்ட் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு எப்பவுமே தெரிஞ்சுக்க, given கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல இம்ப்ரெஷனா இருக்கும். ஓகே, so while starting the question first எப்பவுமே given எழுதிருங்க. so given எழுதிட்டீங்க அப்படினாவே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? so உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறத கொடுத்துருவாங்க, நினைச்சிருவாங்க மேக்ஸிமம். so எங்களோட சைக்காலஜி அதுதான். ஓகேவா? நம்ம இப்ப எப்படி கொடுத்திருக்கோம் அப்படின்னா first object distance. so u1 என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா first question ஓடத சால்வ் பண்றேன். ஓகே, so uங்கிறது என்ன அப்படின்னா first question ஓடது object distance என்ன சொல்லிட்டாங்க? 10 cm சொல்லிட்டாங்க. so don't substitute sign convention. problem formulaல அப்ளை பண்ணும்போது sign நாம எடுத்துக்கலாம். yes or no? once கொடுத்திருக்கத நாம எழுதலாம். then next one, radius of the curvature கொடுத்துட்டாங்க. what is a 15 cm? yes or no? 15 cm. அப்ப எனக்கு focal length வேணும் அப்படினா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? so the focal length is equal to r divided by 2 னு சொல்லலாமா? இதுதான் focal length சொல்லலாம், r divided by 2 focal length.
அப்ப என்ன சொல்லலாம் 15/2 centimeter சொல்லலாம். எஸ் ஆர் கெட் மீ பாயிண்ட் 15/2 centimeter. That's it. Clear? Everyone understood? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது எழுதுங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் ஃபைண்ட் த பொசிஷன். சோ என்ன கால்குலேட் பண்ணனும்? v கால்குலேட் பண்ணனும். எஸ் ஆர் கெட் மீ பாயிண்ட் v கால்குலேட் பண்ணனும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இது என்ன மிரர்? இட் இஸ் a concave mirror ன்னு கொடுத்துட்டாங்க. concave mirror. So this is what is a concave mirror கொடுத்துட்டாங்க. நல்ல வேளை நமக்கு concave கொடுத்துட்டாங்க. convex கொடுத்திருந்தா அப்படினா மறுபடியும் சால்வ் பண்ணிதான் கிளியரா இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். எஸ் ஆர் கெட் மீ பாயிண்ட். சோ இது புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? everyone understood, right? Now object எங்க வச்சிருக்கணும்? always object is always எங்க தான் வச்சிருக்கணும்? object is always placed left side. அப்படினா object எங்க place பண்ணிட்டா? இந்த இடத்துல place பண்ணிட்டா. சோ இந்த distance என்னது? இங்க பாருங்க uங்கிறது இப்படி மெஷர் பண்ணிட்டா இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்? we don't know, but இங்க பாருங்க radius of curvature இந்த டைரக்ஷன்ல இருக்கும், focal length இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சோ focal length இப்படி தான் மெஷர் பண்ணுவேன். சோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல மெஷர் பண்ணுவேன். எஸ் ஆர் கெட் மீ பாயிண்ட். இப்போ சைன் எழுதலாமா? see uங்கிறது என்னவா இருக்கும்? -15. ஏனா இங்க பாருங்க distance is measured from the pole, so light இது emit பண்ணும், light இந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகும். object emits the light, object emits the light, object is always placed left side, left. yes or no? left sideல நீங்க பேஸ் பண்ணும். yes, good Priyanka, is good, super, you are doing good. yes. now uங்கிறது என்னவா இருக்கும் அப்படினா not 10 cm 15 cm, it is what 10 cm. ஏனா கொடுத்துட்டாங்க minus, very important, minus is very important. next one focal lengthங்கிறது என்னவா இருக்கும்? focal length it is also in the directionல மெஷர் பண்றேன், அதுவும் என்னது? -15/2 cm. எஸ் ஆர் நோ? இது புரிஞ்சுதா? சைன் கன்வென்ஷன் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? புரிஞ்சுச்சு அப்படினா லைக் போடுங்க பார்க்கலாம். ஜஸ்ட் லைக் போட்டுட்டு ஃபயர் இல்லனா ஃபயர் சிம்பல் தட்டி விட்டுட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணா ரெடி ஆயிடும். இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணோம்? பொசிஷன் கால்குலேட் பண்ணனும். எஸ் ஆர் நோ? சோ ஷால் வி கால்குலேட் தி பொசிஷன்? எப்படி அப்ளை பண்ணலாம்? சோ வில் அப்ளை தட் ரிலேஷன். சோ இப்போ பாருங்க நான் அப்ளை பண்றேன். எப்படி அப்ளை பண்ணலாம்னா now. சோ இப்போ அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். சோ வில் ஸ்டார்ட் தட். ஓகே, வாட் இஸ் தி ஃபார்முலா? 1/v plus what? 1/u is equal to 1/f. நாம இப்போ f ஓட வேல்யூ தான் நான் கால்குலேட் பண்ணனும். சோ 1/v is equal to, இத நான் இந்த சைடு கொண்டு வந்தறேன், 1/f minus what? 1/u. எஸ் ஆர் நோ கெட் மீ பாயிண்ட். சைன் அப்ளை பண்ணலாமா? now. சோ இது என்னது? -15. அப்படினா 1 divided by -15, என்ன சொல்லலாம்? 2 னு சொல்லலாம். ஏனா 15 divided by 2 னு சொல்லும்போது 15 divided by 2. எஸ் ஆர் நோ? மேல போயிடும். கிளியரா? everyone understood? minus 1 divided by, so இதோட வேல்யூ என்னது? u ஓட வேல்யூ என்னது? 10 cm. அப்படினா இதுவும் மைனஸ். கிளியரா? 10 cm அதுவும் மைனஸ். கிளியர்? everyone understood, right? சோ அப்படினா நாம இத எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? சோ இங்க நான் எடுக்கிறேன், LCM எடுத்துக்கலாம், இல்லனா கிராஸ் மல்டிப்ளை கூட நீங்க பண்ணிரலாம். எஸ் ஆர் நோ? இப்போ நான் 5 வெளிய எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க, 5 வெளிய எடுத்துட்டேன். சோ இங்க பாருங்க இது மைனஸ், இது மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். அப்பனா 2 divided by, so -2 divided by 15 plus 1/10 சொல்லலாமா? எஸ் ஆர் நோ? -2 divided by 15 plus 1/10. இப்போ நான் இதுல காமனா என்ன எடுக்கலாம்? 1/5 காமனா எடுக்கலாமா? if I take 1/5, ஏனா LCM ஈஸியா பண்றதுக்காக நான் எடுத்துட்டேன். divided by இங்க என்ன இருக்கும்? 3 times plus what is it? 1/2 times. எஸ் ஆர் நோ? இப்போ LCM ஈஸியா எடுத்துடலாமா? what is the LCM எடுக்கும்போது என்ன கிடைச்சிரும் சொல்லுங்க பார்க்கலாம். சோ நான் இங்க எழுதிட்டேன் 1/5. இது என்ன சொல்லலாம் பாருங்க, 6 is LCM. அப்ப நான் இங்க 2 மல்டிப்ளை பண்ணனும், இங்க 3 மல்டிப்ளை பண்ணனும். அப்ப நான் 2 into 2 4 -4, 1 into 3 3 plus 3 divided by what? 6 னு சொல்லலாமா? it is 6. clear? 6. சோ இப்போ என்ன கிடைச்சிரும்? -4 plus 3, -4 plus 3 -1 இல்லையா? -1 divided by 5 into 6 சொல்லும்போது 30. so this is what is the 1/v. so v ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? -30 cm. எஸ் ஆர் நோ? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? -30 cm. clear? everyone understood, right? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? any doubt? everyone understood, right? so இன்னும் லைக் பண்ணல அப்படினா just லைக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க பசங்களா. டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த செஷன். clear? yes, -30. super, that's it. என் கூட சேர்ந்து நீங்களே சால்வ் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் -30 cm வந்துச்சு? -30 cm யாருக்கெல்லாம் வந்துச்சு? யாருக்கெல்லாம் -30 cm வந்துச்சு? yes, yes, good, okay sir, yes, fine, yes, clear? so this is what is an idea you must know clearly. எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? clear? yes. so now எங்க கால்குலேட் பண்ணனும்? பொசிஷன் நாம கால்குலேட் பண்ணிட்டோம். நேச்சர் அண்ட் மேக்னிஃபிகேஷன் நான் கால்குலேட் பண்ணனும். what is a nature? நேச்சர்ங்கிறது என்ன? கிளியரா தெரிஞ்சுக்க. நேச்சர்ங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க அப்படினா, so it is erected or else it is a inverted அப்படிங்கறது தெரியுதா? இப்படி சொல்லலாம். எஸ் ஆனா? இங்க பாருங்க, understand this one. நான் மிரரை பொறுத்த அளவுக்கு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். so we know that எங்கனா
So object infinity place பண்ணும்போது image எங்க form ஆகும்? F ல form ஆகும். It is like a point image form ஆகும். Object radius of curvature center of curvature place ஆகும்போது அதுக்கு opposite ல form ஆகும். Right? So இப்போ நான் எடுத்துட்டேன் object ஓட distance இங்க பாருங்க object ஓட height சரி height நாம போலாமா? So height of the object எப்படி calculate பண்ணலாம்? இங்க பாருங்க now இப்போ நமக்கு எங்க form ஆயிருக்கு அப்படினா object எங்க வச்சிருக்கேன் 10 cm ல வச்சிருக்கேன். இப்போ radius of curvature எடுத்துட்டேன்னு வெச்சுக்க இப்போ இத கேன்சல் பண்ணா 7.5 இல்லையா 7.5 cm. அப்படினா radius of focal length so radius of curvature என்ன சொல்லிட்டா 15 சொல்லிட்டேன். அப்படினா ஆப்ஜெக்ட் நான் எங்க வச்சிருக்கணும் listen carefully ஆப்ஜெக்ட் நான் எங்க வச்சிருக்கணும் understand this one tell me carefully ஆப்ஜெக்ட் நான் எங்க வச்சிருக்கணும் அப்படினா focal lengthங்கிறது 7.5 so நான் ஆப்ஜெக்ட் எங்க வச்சிருக்கேன்னு பாருங்க listen carefully so இங்க radius of curvatureங்கிறது பாருங்க listen carefully இது என்னோட radius of curvature இல்லையா so இது என்ன சொல்லிட்டான் 15 cm இது focal lengthங்கிறது 7.5 cm இல்லையா 7.5 cm எனக்கு ஆப்ஜெக்ட் எங்க வச்சிட்டேன் அப்படினா 10 cm ல வச்சிருக்கேன் this is what is it இந்த டிஸ்டன்ஸ்ல ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன் இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்கு 30 cm ல ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா 30 cm லைக் 30 cm ல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படினா என்னவா இருக்கும் 30 cm அப்படினா அங்க பாருங்க ஃபோக்கல்ல வெச்சா இன்ஃபினிட்டில ஃபார்ம் ஆகும் இமேஜ் ஃபோக்கல்ல வெச்சா இன்ஃபினிட்டில ஃபார்ம் ஆகும் இமேஜ் அப்படினா நாம எங்க வெச்சிருக்கோம் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கல் லெந்த்க்கு நான் பிளேஸ் பண்ணிருக்கேன் சோ ஆப்ஜெக்ட் எங்க இருக்கும் so beyond center of curvature சொல்லலாமா this is very important is it clear so என்ன சொல்லலாம் image எங்க ஃபார்ம் beyond center of curvature beyond center of curvature சொல்லலாமா அப்படினா beyond center of curvatureங்கிறது என்ன சொல்லலாம் it is inverted and also what real சொல்லலாம் it is a real clear எல்லாத்துக்கும் பசங்களா எப்போ ejected ஆகும் or else இமேஜினரி வரும் அப்படினா சோ ஃபோக்கல் லெந்த்க்கு முன்னாடி போகும்போது இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும் இங்க ஃபார்ம் ஆகும் சோ ஃபோக்கல் லெந்த்ல வெச்சாலே நமக்கு இன்ஃபினிட்டில தான் ஃபார்ம் ஆகும் ஃபோக்கல் லெந்த்க்கு பின்னாடி வைக்கும்போது எங்க இருக்கும் சோ சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இன்ஃபினிட்டிக்கும் இடையில ஃபார்ம் ஆகும் what is the nature is that so it is inverted and real yes or no academy point nature of this it is inverted and real so size என்னவா இருக்குன்னு பாருங்க it is enlarge சொல்லலாம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் magnification நாம கால்குலேட் பண்ண போறோம் magnification எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா -v/u னு சொல்லலாம் it is a magnification right -v/u னு சொல்லலாம் இப்ப பாருங்க மைனஸ்ங்கிறது என்ன ஆப்ஜெக்ட்டோட டிஸ்டன்ஸ் தெரியுமா what is the object distance minus object distance என்னது 30 cm minus divided by image distance என்னது 10 cm அப்பனா இது மைனஸ் கேன்சல் ஆயிரும் சோ magnification என்ன இருக்கும் -3 னு சொல்லலாமா what is a -3 ங்கிறது என்ன சொல்லலாம் it is a enlarge ஓகேவா இங்க பாருங்க magnification plus இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க magnification plus இருந்துச்சு அப்படினா புரிஞ்சுக்கங்க magnification plus இருந்துச்சு அப்படினா it is a என்ன சொல்லலாம் அப்படினா erect and also what is that என்னவா இருக்கும் அப்படினா erectா இருக்கும் and also what enlarge இருக்கும் erect and enlarge next one m is equal to negative இருந்துச்சுனா magnification negative இருந்துச்சு அப்படினா it is a real இருக்கும் clear and enlarge இருக்கலாம் இல்லனா கம்மியா கூட இருக்கலாம் சோ ஜெனரலா என்ன சொல்லலாம் அப்படினா ரியல்னா erect and real னு சொல்லிட்டேன் எஸ் ஆர் ஆர் கெட்டிங் மை பாயிண்ட் அப்படினா நமக்கு நெகட்டிவ் கிடைச்சிருக்கு அப்படினா நெகட்டிவ் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் it is a real image னு சொல்லலாம் எஸ் ஆர் ஆர் கெட்டிங் மை பாயிண்ட் யாராவது புரியாம இருக்கா பசங்களா எஸ் ஆர் ஆர் கெட்டிங் மை பாயிண்ட் யாராவது புரியாம இருக்கா புரிஞ்சிச்சுனா ஜஸ்ட் லைக் போடுங்க பசங்களா சோ நான் அமைதியா இருக்கிறேன் பசங்களா I'm not அமைதியா இருக்கிறேன் அப்படினா சோ நீங்க போடுற லைக் தான் எங்களுக்கு பூஸ்ட் அப் ஆகும் ஏனா in front of I'm camera positive virtual and erect and real and inverted yes super positive virtual and erect yes good super negative is real and inverted yes good super so negative real and also what it is a virtual image yes good virtual thank you virtual image இது என்ன சொல்லலாம் அப்படினா it is a real and also what is it we can say it is that இது erect and virtual image the real and also what inverted yes super that's it inverted clear so இத மைண்ட்ல வெச்சுங்க you can solve the problem clear yes super priyanka good thank you clear so first problem over so first problem complete பண்ணிட்டோம் so first question பாருங்க positionங்கிறது v is equal to -30 cm நேச்சர்ங்கிறது real and inverted magnificationங்கிறது என்னது -3 னு எடுத்துட்டோம்
Yes or no? Clear everyone? Can we go to the next question? Next question பாருங்க. So start with the next question. யார் complete பண்ணலாம்னு பார்க்கலாம், யார் solve பண்றாங்கன்னு பார்க்கலாம். A small candle கொடுத்துட்டாங்க. A small candle of size எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2.5 cm. A small candle or size, height of the object கொடுத்துட்டாங்க. ஓகேவா? height of the object கொடுத்துட்டாங்க. Is placed 20 cm in front of concave mirror. Concave mirror 27 in front of concave mirror. Object distance கொடுத்துட்டாங்க. Now the mirror of radius of curvature, radius of curvature கொடுத்துட்டாங்க. What is the radius of curvature? It is 30 cm. எப்பவுமே கொடுத்திருக்கிறத எழுதிருங்க. ஓகேவா? At what distance from the mirror the should screen is placed? What's the distance is placed? The sharp image will form. The sharp image will form. Yes or no? Image எங்க ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. எக்ஸாக்ட்டா ஷார்ப் இமேஜ் எப்ப ஃபார்ம் ஆகும்? The describe the nature and size of the image கேட்டிருக்காங்க. If okay, இது ஃபர்ஸ்ட் நாம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணணும் சொல்லுங்க பசங்களா. ஃபர்ஸ்ட் எடுத்தனே என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஏனா போர்டு எக்ஸாமுக்கு presentations are very important thing. So presentation இருந்துச்சுனாவே உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்ல பாதி மார்க்க நீங்க எடுத்துறலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படினா given. எப்பவுமே என்ன எழுதிருங்க? given. Yes or no? Give me point. given. Clear? Now object distance கொடுத்துட்டாங்களா? So height of the image கொடுத்துட்டாங்க. height of the image என்னது? 2.5 cm. height of the image, sorry, height of the object. It is not height of the image. height of the object கொடுத்திருக்காங்க என்னது? height of the object 2.5 cm. ஒரே நிமிஷம். height of the object என்ன சொல்லிட்டாங்க? 2.5 cm கொடுத்துட்டாங்க. 2.5 cm. next என்ன கொடுத்திருக்காங்க? the in front of object distance என்ன சொல்லிட்டாங்க? u is equal to 27 cm. next one is that radius of curvature r கொடுத்துட்டாங்க. r is equal to 36 cm. அப்ப எனக்கு focal length வேணும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? f is equal to 36 divided by 2 னு சொல்லலாமா? என்ன சொல்லலாம்? 12 cm. 13 cm சொல்லலாமா? 13 cm. yes or no? 13 cm. 13 ah? no. 18 cm. yes or no? Give me point. 18 cm. clear? 13 ah? 18 ah? 18 cm. yes or no? Give me point. 18 cm. next one is that அப்புறம் என்ன கொடுத்துட்டாங்க? what is the distance of the should? so நாம என்ன கால்குலேட் பண்ணோம்? first question is that என்ன கால்குலேட் பண்ணனும் அப்படினா first question is that u நாம எடுத்துட்டோம். இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ண போறோம்? v ஓட வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். yes or no? Give me point. shall we calculate v? அதுக்கு முன்னாடி sin convention நாம போயிரலாமா? sin convention எடுக்கலாமா? so நான் இத எடுத்துட்டேன். this is what is a concave mirror நான் எடுத்துட்டேன். ஆப்ஜெக்ட் ஓட ஹைட் கொடுத்துட்டேன். so என்ன சொல்லிட்டாங்க? கொடுத்தாச்சு. and also u ங்கிறது என்ன இருக்கும்? நெகட்டிவ். u is equal to negative, right? u is equal to negative. clear? சிம்பிளா தெரிஞ்சுக்கங்க. focal length ங்கிறது 18 cm. நான் எங்க வச்சிருக்கேன்? 27 cm ல வச்சிருக்கேன். radius of curvature 36 cm ல வச்சிருக்கேன். இப்போ tell me that object எங்க வச்சிருப்பேன்? f க்கும் center of curvature க்கும் இடையில நான் place பண்ணிருக்கேன். ஏனா radius of curvature 36 cm. object ஓட distance என்னது? 27. அப்படினா in front of center of curvature. அப்படினா அங்க பாருங்க, நான் இங்க எடுத்துட்டேன். இது என்னோட radius of curvature அப்படினா center of curvature னா இது 27 cm இல்லையா? understood right? focal length க்கும் இடையில நான் வச்சிருக்கேன். image எங்க ஃபார்ம் ஆகும்? so the image will form center க்கும் infinity க்கு இடையில ஃபார்ம் ஆகும். இத மைண்ட்ல வச்சிட்டாவே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். yes or no? Get me point. is it clear? now so இப்போ நான் எடுத்துட்டேன். நான் சால்வ் பண்ணலாமா? first v கால்குலேட் பண்ணலாம். so 1 by f is equal to what? 1 by v minus 1 by u. yes or no? Get me point. இப்போ எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் தெரிஞ்சுக்க பார்க்கலாம். u ங்கிறது என்னது? நெகட்டிவ். ஏனா டிஸ்டன்ஸ் இந்த டைரக்ஷன்ல மெஷர் பண்றேன். என்னது u? -27 cm. next one focal length என்னது? நெகட்டிவ். இந்த டைரக்ஷன்ல மெஷர் பண்றேன். what is value? 18 cm. clear? minus. why it is a minus? ஏனா டிஸ்டன்ஸ் இப்படி நான் மெஷர் பண்றேன். is it clear? so now can we calculate this value? calculate பண்ணலாமா? so இப்போ எடுத்துட்டேன் 1 by f ஓட வேல்யூ. so இது again plus இது because it is a mirror. இது இந்த சைடு வந்துச்சுனா நெகட்டிவ் ஆயிடும். 1 by f minus 1 by u is equal to 1 by v னு சொல்லலாமா? 1 by f ஓட வேல்யூ என்னது? 1 by f ஓட வேல்யூ minus 18 cm. yes or no? then minus of minus ங்கிறது என்ன சொல்லலாம்? 27 cm. that is equal to 1 by v னு சொல்லலாமா? can you calculate and tell me what is the value? can you calculate and tell me என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லுங்கடா பசங்களா. என்ன வேல்யூன்னு வருது சொல்லுங்க பசங்களா. நான் LCM எடுக்கலாமா? 1 by v is equal to,
So 1 by minus 18 plus n ஆயிரும் 1 divided by ஏன்னா minus minus plus ஆயிரும் 27. Getting my point? 27. 26 இருந்தா கூட பரவாயில்ல ஈஸியா எடுத்துக்கலாம். இது 27 போச்சு. 28 இருந்தாலும் ஓகே 24 இருந்தாலும் ஓகே தான். ஓகே 3 LCM இதுல நான் 3 காமன் எடுத்துக்கலாமா? Can I take 3 out? காமன் எடுத்துட்டேன் அப்படின்னா எவ்வளவு டைம் இருக்கும்? minus 1 by 6 time 6 3s are 18 plus 1 by 9 times. Yes or no? Getting my point? 9 times. Clear? Yes or no? Clear, everyone understood, right? 9 வெளிய எடுத்துடலாம் இல்லையா? So we can take it as 9 outside. So 1 by 9 எடுத்துட்டேன். So என்ன சொல்லலாம்? minus 1 by 2 times plus what? 1 by 3 times. So LCM இங்க எடுக்கலாம் 1 by 9 times. See 6 is LCM. அப்ப நான் இதுல 3 நான் மல்டிப்ளை பண்றேன், இதுல 2 மல்டிப்ளை பண்றேன். Yes or no? So இங்க பாருங்க 3 1s are 3 plus 2 ஆயிருமா? plus 2. Clear? So இப்ப என்ன ஆயிருப்பாரு? 1 by 9. So இங்க என்ன கிடைச்சது? minus 1 by 6. So 9 6 are 9 6 are 54 இல்லையா? 1 by f is equal to minus 1 by 54. f ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? f ஓட வேல்யூ minus 54 centimeter. Yes or no? Are you getting my point? Everyone understood? Sorry? Sir, please unga I am 11th grade. Okay, and field athlete. I want to choose SEFR option. I can choose BSc Computer Science or to track. BSc Computer Science. Sir, please unga option solunga sir. I'm 11th grade students track. I field athlete. Okay, field athlete சொல்லிட்டீங்களா? So listen, athlete சொல்லும்போது என்ன? BSc Computer Science. Yes, V is not F. V sir, not F. Oh, thank you. So V, it is not F. Yes, thank you, ma'am. It is 1 by V. 1 by V is equal to minus 54 centimeter. Yes. So athlete BSc Computer Science என்னவா இருக்கும்? See here, one athlete இருக்கும். இங்க பாருங்க, நீங்க உங்களோட ட்ரீம்ங்கிறது athlete இல்லையா? உங்களோட ட்ரீம்ங்கிறது athlete. ஒரு நல்ல ஒரு வேலையில இருந்துட்டு அத்லெட்டா போகணும். அதுதான் நமக்கு இருக்கும். And also one more thing is that உங்களுக்கு நீங்க அத்லெட்டா இருக்கும்போது understand this one. கிளியரா தெரிஞ்சுக்க, இனிஷியலா உங்களுக்கு ஸ்பான்சர் கிடைக்கணும். ஸ்பான்சர் கிடைச்சா மட்டும்தான் உங்களால் ஒர்க் பண்ண உங்களால் அத்லெட்டிக் ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியும். ஸ்பான்சர் யாரும் கிடைக்காத வரைக்கும் என்னவா இருக்கும்? யூ ஹேவ் டு ஸ்ட்ரகிள். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸு உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மணியை மேக் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? ஜெனரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் ஃபைன், குட். ஆனால் நீங்கள் கோடிங் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குங்க. கோடிங்கில் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணாமல் நிறைய கோடிங்கை நீங்களா ஜெனரேட் பண்ணுற மாதிரி கோடிங்கை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கோடிங் இப்போல்லாம் ரீசெண்டாக நமக்கு இப்போ எல்லாமே டெவலப் ஆகுதுன்னா ஏஐ டெவலப் ஆகுது. ஸோ பைத்தானுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். பைத்தான் இல்லைன்னா ஜாவா ரெண்டில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கேன். கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கேன், டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு ஸ்பான்சர் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் உங்களோட ட்ரீமுக்காக ஒர்க் பண்ணி ஆகணும். ஸ்பான்சர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா உங்களோட ஜாப்பை விட்டுட்டு நீங்கள் இதில் வந்துடுங்க. ஓகேவா? ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ட்ரை ஃபார் வாட் இஸ் இட். பிஎஸ்சி எடுத்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? கோடிங்கை நிறைய தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? கோடிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னா யூ கேன் உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒன்றா இருக்கும். மணி ஒரு பேக்ரவுண்டாக இருக்கும், பேக்கப்பாக இருக்கும். மணி பேக்கப்புக்காக நம்ம சொல்கிறோம். எஸ், தேங்க்யூ. எஸ், கிளியரா? இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம்? நேச்சர் ஆஃப் த இமேஜ் கால்குலேட் பண்ணணும். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த இமேஜ்? இப்போ நான் மேக்னிஃபிகேஷன் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா மேக்னிஃபிகேஷன் போலாமா? மேக்னிஃபிகேஷன் சொல்லலாம் மைனஸ் வி பை யூன்னு சொல்லலாமா? ஸோ மைனஸ் இது என்ன சொல்லலாம்? v ஓட வேல்யூ 54 சென்டிமீட்டர் டிவைடட் பை u ஓட வேல்யூ பாருங்க. வாட் இஸ் u வேல்யூ? u ஓட வேல்யூ 27 மைனஸ் 27 சென்டிமீட்டர் இல்லையா? ஸோ மைனஸ் என்ன சொல்லலாம்? 27 சென்டிமீட்டர் சொல்லலாமா? ஸோ மைனஸ் 27 சென்டிமீட்டர். ஸோ இதை எடுத்துட்டேன் அப்படின்னா மைனஸ் 27 சென்டிமீட்டர். இது என்ன சொல்லலாம்? மைனஸ் 27 சென்டிமீட்டர். ஸோ கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இது என்ன சொல்லலாம்? இது 3 டைம்ஸ். இது என்ன சொல்லலாம்? இட் இஸ் 9 டைம்ஸ், ரைட்? 9, so 9 3s are, sorry 9 3s are, இல்ல 6 9s are, right? 6 ஆல கேன்சல் பண்ணா 3 ஆல கேன்சல் பண்ணா எவ்வளவு டைம் வந்துரும்? so this is 1, okay, balance 2 இருக்கு. 24 சொல்லும்போது 18 times. so இது கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும்? this is what is 6 time. so அப்ப நான் magnification என்ன கிடைச்சிரும்? negative is the magnification.
So magnification என்ன சொல்லலாம் minus negative சொல்லலாமா yes ஆனோ minus negative so 2 times நான் பண்ணிரலாம் இல்லையா so easy நாம எடுத்துட்டு போலாம் it is a 2 times so இதையும் இதை கேன்சல் பண்ணும்போது 2 times now magnification என்னவா இருக்கும் negative magnification magnification நெகட்டிவா இருக்கும்போது என்னவா இருக்கும் what is the nature of that magnification is that ரியலா இருக்கும் and also what inverted yes ஆனோ getting me point inverted image ன்னு சொல்லலாம் real and inverted ன்னு சொல்லலாம் clear-ஆ so because of the negative magnification யாராவது புரியாம இருக்கா yes ஆனோ getting me point பசங்களா magnification பேஸ் பண்ணி real image நமக்கு தெரிஞ்சிடலாம் so first என்ன question கேட்டிருந்தாங்க பாருங்க so obtain the screen that describe nature and size of the image கேட்டிருந்தாங்க if the candle is moved closer to the mirror how would be screen have to move so clear image கிடைக்கணும் அப்படினா object நான் முன்னாடி கொண்டு போறேன் அப்படினா so screen என்ன பண்ணனும் so we have to change this what is that எங்க போயிட்டே இருக்கும் screen ப்ராப்பரா வைக்கணும் அப்படினா it is the object is moved towards the mirror image என்ன ஆகும் it is move away from the mirror so the screen பின்னாடி வைக்கணும் clear so this must be known clearly yes or no so everyone understood right so next question போலாமா can we do the next question is that can we do the next question yes Priyanka is good next one same question பாருங்க everyone எல்லாத்துக்கும் புரியுதா பசங்களா யாராவது புரியலனா சொல்லுங்க just I will explain one more time also yes everyone understood right clear டா பசங்களா clear பசங்களா yes so இதுல யாரெல்லாம் போர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த 4 பேர் இருக்கீங்க இந்த 4 பேர்ல யாரெல்லாம் போர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க so thank you யாரெல்லாம் போர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு பாருங்க just comment பண்ணுங்க பார்க்கலாம் யாரெல்லாம் நீங்க போர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களா யாரடா போர்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது பிரியங்கா நீங்க போர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களா are you preparing for a board exam okay sir understood yes board exam good super வேற யாரெல்லாம் board exam prepare பண்றீங்க see here I tell you one thing so for a mind map descriptionல இருக்கு just download பண்ணீங்க mind map description mind gap so mind map எல்லாமே descriptionல இருக்கு தயவு செய்து download பண்ணிக்கங்க okay descriptionல இருக்கு so useful-ஆ இருக்கும் clear yes shall we go with this next one so A is equal to a 4.5 centimeter 4.5 centimeter needle is placed convex mirror so is placed 12 centimeter away from the convex mirror இது என்ன மிரர் இது convex mirror concave mirror போய் இது என்னது convex mirror the focal length என்ன கொடுத்துட்டாங்க 15 centimeter கொடுத்துட்டாங்க focal length is 15 centimeter given location of the image calculate பண்ணனும் and magnification calculate பண்ணனும் the location of the image and also what the magnification na calculate பண்ணனும் now describe what happens the needle move further from the mirror முன்னாடி மூவ் ஆனா என்ன ஆகும் அப்படிங்கறத क्वेश्चन yes sir first we'll discuss that first question நாம போலாம் இது என்ன mirror it is a concave mirror it's a convex mirror so this is what is a convex mirror நான் எடுத்துட்டேனா this is what convex mirror இது என்னோட convex mirror நான் எடுத்துட்டேன் right இது என்னோட convex mirror டா பசங்களா yes now convex mirror இப்போ நான் எங்க பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படினா கொடுத்திருக்கிறது என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்க that needle 4.5 cm needle so இங்க என்ன எடுத்துட்டாங்க ஆப்ஜெக்ட்டோட டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க ஆப்ஜெக்ட்டோட ஹைட் கொடுத்துட்டாங்க 4.5 cm needle 4. object height என்ன கொடுத்துட்டாங்க 4.5 cm needle the distance இப்படி நான் மெஷர் பண்றேன் ஆப்ஜெக்ட்டோட டிஸ்டன்ஸ் என்னது 12 cm object distance is what 12 cm u see here light in the direction travel ஆகும் so u ங்கிறது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் this is what is a negative புரிஞ்சுதா u ங்கிறது நெகட்டிவ் yes or no height is what is a 4.5 cm yes good ma so u ங்கிறது நெகட்டிவ் கிளியரா இப்போ focal length நான் எப்படி மெஷர் பண்ணுவேன் அப்படினா இப்படி தான் மெஷர் பண்ணனும் நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க அப்படினா first given கொடுத்திருந்தத எழுதிருங்க given எப்பவுமே எழுதிருங்க பார்க்கலாம் given so இப்போ நாம என்ன எழுத போறோம் first பாருங்க height of the object is what 4.5 cm next one is that away from the convex mirror apina u oda value enadhu 12 cm next one what focal length kuduthirukanga focal length enadhu 15 cm
ஸோ வி கேட்டிருக்காங்க. எஸ் ஆனா ஃபோக்கல் லென்த் எப்படி மெஷர் பண்ணுவோம்? திஸ் இஸ் வாட் இஸ் த ஃபோக்கல் லென்த், இந்த டைரக்ஷன்ல நான் மெஷர் பண்ணுவோம். இது என்னது 15 சென்டிமீட்டர். ஸோ இப்போ சைன் கன்வென்ஷன் எழுதலாமா? Now can you tell me sign convention ப்ராப்பரா சொல்லுங்க பார்க்கலாம். Yes, Priyanka is good. U is negative. Yes, U ங்கிறது என்னது நெகட்டிவ். U ங்கிறது என்ன சொல்லலாம்? நெகட்டிவ் 12 சென்டிமீட்டர். கிளியர்? U ங்கிறது நெகட்டிவ் 12 சென்டிமீட்டர். குட், சூப்பர். எஸ், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் U முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன எழுத போறோம்? U முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் F ங்கிறது என்னவா இருக்கும்? F ங்கிறது பாசிட்டிவா நெகட்டிவ்? See, along the direction நான் மெஷர் பண்ணனால F ங்கிறது பாசிட்டிவ். எஸ் ஆர் நோ? இப்போ நான் என்ன மெஷர் பண்ணனும்? V மெஷர் பண்ணனும். Can you tell me that? V யோட வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம் பசங்களா. எஸ், சூப்பர்மா பிரியங்கா, யூ ஆர் டூயிங் குட். நீங்க மட்டும் தான் லாஸ்ட் வரைக்கும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, யூ ஆர் டூயிங் குட். ஸோ இன்ஃபார்ம் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த செஷன் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. டோன்ட் மிஸ் திஸ் செஷன். ஸோ இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். 1/v plus 1/u is equal to what? 1/f. இது என்ன சொல்லலாம் வேண்டியது? இதுதான் நம்மளோட மிரர் ஈக்குவேஷன். இப்போ நம்ம v வேணும் அப்படின்னா 1/v is equal to 1/f minus 1/u. எஸ் ஆனா? now கொடுத்திருக்கிறது அப்ளை பண்ணலாமா? 1 divided by சொல்லுங்க பார்க்கலாம். f ஓட வேல்யூ என்னது? f ஓட வேல்யூ 15 சென்டிமீட்டர் minus 1 divided by u. இது என்னது? minus 12 சென்டிமீட்டர். எஸ் ஆனா இருக்கடமே பால். ஒன்னு 15 சென்டிமீட்டர், இன்னொன்னு minus 12 சென்டிமீட்டர். அப்ப இந்த மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். how gaya plus is fine. so இது என்ன சொல்லலாம்? 1/15 plus what? 1/12 சொல்லலாமா? so நான் இப்ப 3 LCM எடுத்துட்டேன். if I take it as a 3 LCM எடுத்துட்டேன். 1/5 plus what? 1/4 ன்னு சொல்லலாமா? 1/4 1/5. அப்பனா இதுக்கு LCM என்ன சொல்லலாம்? 20 is LCM. 20 5 க்கும் 20 வரும், 4 க்கும் 20 வரும் இல்லையா? 20 is LCM. so 20 எடுத்துட்டேன் அப்படினா 1/3. 20 எடுத்துட்டேன் அப்படினா இது என்ன பண்ணனும்? இது கூட 4 மல்டிப்ளை பண்ணனும், இது கூட 5 மல்டிப்ளை பண்ணனும். so 4 plus 5. எஸ் ஆர் கெட்டிங் மீ பாயிண்ட்? கிளியர்? so நான் இங்க எழுதுறேன் அப்படினா so v is equal to 1/v is equal to 1/3. இது நான் 4 plus 5 ங்கிறது 9 divided by 20. 9 divided by 20. so அப்ப நான் இது கேன்சல் பண்ணலாமா? இது 3 times. எஸ் ஆனா? 3 times. அப்ப நான் v யோட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். v is equal to 20 divided by 3. so இப்ப கேன்சல் பண்ணா 6.6 centimeter. எஸ் ஆனா? so this must be know clearly. எஸ் ஆனா? everyone understood right? 6.6 centimeter வந்துச்சான்னு பாருங்க. 6.6 centimeter. 6.6 centimeter. கிளியரா பசங்களா? clear 6.6 centimeter. எஸ் ஆனா? 6.6 centimeter. clear? 6.6 centimeter. இப்ப क्वेश्चन கேட்டிருக்காங்க, magnification கேட்டிருக்காங்க. what is the magnification? magnificationங்கிறது பாருங்க செகண்ட் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிஞ்சிருச்சு, இப்ப செகண்ட் क्वेश्चन. magnification எப்படி கால்குலேட் பண்ணலாம்? is equal to minus v divided by u ன்னு சொல்லலாமா? so இது மைனஸ், இது என்ன ஆயிரும்? 6.6, ஏன்னா அது பிளஸ், டிவைடட் பை u ஓட வேல்யூ பாருங்க 12 இல்லையா? 12 சென்டிமீட்டர். எஸ் ஆனா? 12. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிரும் பாருங்க. so இப்ப கிடைச்சது 6.6. இது என்ன சொல்லலாம்? 12 சொல்லலாமா? so can we take it as approximation and tell me that what is value is that? yes or no? can you do this question? 6.6. so 12 66. இது என்னன்னா 10 to the power of minus 2 minus 1 எழுதிட்டேனா இது என்ன சொல்லலாம்? 66 ஆயிருமா? so இத நான் எப்படி எழுதுறேன்? 66 into 10 to the power of minus 1 divided by 12 minus. yes or no? ready me point. இப்போ கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். இது என்ன சொல்லலாம்? 33 times. இது என்ன சொல்லலாம்? 6 times. right? அப்ப நான் 33/6 ன்னு சொல்லும்போது 5 பாயிண்ட்ல போலாமா? can we go with this 5 பாயிண்ட்ல நான் எழுதலாமா? can I write representation? so 6 2s are 12. 33 2s are 66. அப்ப நான் என்ன சொல்லலாம்? 33 6. அப்ப நான் 5 டைம்ஸ் சொல்லும்போது 30 பேலன்ஸ் 3 0 டைம். அப்ப நான் இது என்ன சொல்லலாம்? 5 டைம்ஸ். கிளியரா? so 5 times 30, so 5.5. அப்ப என்ன சொல்லலாம்? minus 5.5 10 to the power of minus 1. அப்ப என்ன சொல்லலாம்? minus 0.55 10 to the power 0.55 minus. அப்ப என்ன மைனஸ் இருக்கு? what do you mean that negative? minus is it minus? இங்க பாருங்க, இது பிளஸ், இது மைனஸ். மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். so இது பிளஸ், இது பிளஸ். கிளியரா? இது பிளஸ். அப்ப நான் மேக்னிஃபிகேஷன் என்ன கிடைச்சிருக்கு? நெகட்டிவ் கிடைச்சிருக்கு. நெகட்டிவ் மேக்னிஃபிகேஷன், நெகட்டிவ் சரி பாசிட்டிவ் மேக்னிஃபிகேஷன். இங்க பாருங்க, v is positive 6.6. u ங்கிறது என்னது? நெகட்டிவ். அப்ப நான் இங்க ஒரு நெகட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிடும். சோ பாசிட்டிவ் வந்துச்சுனா, மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவ் வந்துச்சுனா, what is the magnification value? 0.55.
magnification பாசிட்டிவா இருந்துச்சுனா what is the nature? What is the nature? Can you tell me that? Comment பண்ணுங்க பார்க்கலாம். யார் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். So who is answering that? If a magnification negative வந்துச்சுனா, so magnification positive வந்துச்சுனா என்னது? Yes, virtual and erect. Priyanka is good. So magnification negative இல்லாம positive வந்தறனால, so என்ன சொல்லலாம்? Magnification positive, virtual and erect. Clear? Virtual and erect. See here, இப்ப பொறுத்தளவுக்கு பாருங்க, image formation எங்க இருக்கும் அப்படினா, listen. இப்ப convex mirror எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. If we take it as a convex mirror நான் எடுத்துட்டேன். It is a convex mirror. Clear-ஆ தெரிஞ்சுக்கங்க. Convex mirror எடுத்துட்டேன். Now, understand this one, convex mirror நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. So இங்க நான் image இங்க வெச்சிருக்கேன்னு வெச்சுக்கோங்க. Object இங்க நான் place பண்ணிட்டேன். Object is placed here. So object நான் இங்க வெச்சிட்டேன் அப்படினு வெச்சுக்கோங்க. Image எங்க ஃபார்ம் ஆகும்னா, இங்க பாருங்க, because it is divergent, இல்லையா? Diverging mirror. Concave mirrorங்கிறது என்ன சொல்லலாம்? Convex mirrorங்கிறது diverging mirror, இல்லையா? இப்ப light travel ஆகும். இந்த டைரக்ஷன்ல ரைட் டிராவல் ஆகும். அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? It will deviate. எப்படி deviate ஆகும்? So இந்த டைரக்ஷன்ல deviate ஆகும். இந்த டைரக்ஷன்ல deviate ஆயிரும், இல்லையா? So incident அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? Deviate ஆகும். So இப்படி பட்டு இது deviate ஆகும். Right? So it is a reflection. So image எங்க ஃபார்ம் ஆகும் நான் எடுத்துட்டேன் அப்படினா, because it is a virtual, so அப்படினா இதோட டிராவல் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷன் தான் எழுதணும். So இந்த இடத்துல என்ன ஆகும்? It is form ஆகும் இந்த பாயிண்ட்ல. It's like a point object. ஓகேவா? இங்க பாருங்க, height of the needle என்ன சொல்லிட்டாங்க அப்படினா, height of that needle is 4.5. 4.5. magnificationங்கிறது என்ன அப்படினா, ஆப்ஜெக்ட் விட இமேஜ் எவ்வளவு சைஸ்ல இருக்கும் அப்படிங்கறத magnification சொல்றது. ஆப்ஜெக்ட் விட இமேஜ் சைஸ். magnification எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா, magnification is equal to height of the image divided by height of the object is equal to what? நமக்கு magnification என்ன கிடைச்சிருக்கு? 0.5 கிடைச்சிருக்கு. அப்படினா height of the image என்ன சொல்லலாம்? 0.5 into what? height of the object ஓட வேல்யூ என்னது? 4.5, இல்லையா? சோ என்ன ஆயிரும்? 0.5ங்கிறது 1/2 ன்னு எழுதலாமா? சோ இது 4.5 cm எழுதலாமா? இப்போ இத கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும்? 2.25 cm. எஸ் ஆர் நோ கெட்டிங் மீ பாயிண்ட்? ஹைட் என்ன ஆயிரும்? கம்மி ஆயிரும். இமேஜோட ஹைட் கம்மியா இருக்கும் ஆப்ஜெக்ட் விட. சோ என்ன சொல்லலாம்? diminished ன்னு சொல்லலாமா? diminished. இமேஜோட ஹைட் என்னவா இருக்கும்? diminished-ஆ இருக்கும். கிளியர்? சோ இட் இஸ் a diminished. virtual மட்டும் இல்லாம, சோ virtual மட்டும் இல்லாம என்னது? it is erect and also what? size என்னவா இருக்கும்? diminished-ஆ இருக்கும். எப்படி இருக்கும் அப்படினா, listen, எந்த பாயிண்ட்ல இருக்கும்னா இந்த பாயிண்ட்ல இருக்கும். It's like this. கிளியரா? சோ இது 4.5 னா அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுதான் என்ன சொல்லலாம்? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஈவன் நான் ஆப்ஜெக்ட்டை முன்னாடி கொண்டு போனாலும், if it is ஆப்ஜெக்ட்டை நான் முன்னாடி கொண்டு போனாலும் இமேஜ் எது வரைக்கும் தான் போகும்? சோ ஃபோக்கஸ் வரைக்கும் தான் போகும். சோ இது f எடுத்துட்டேன் அப்படினா, this is f அப்படினா, சோ இது வரைக்கும் தான் போகும். எஸ் ஆர் நோ கெட்டிங் மீ பாயிண்ட்? சோ the object image எதுக்குள்ள தான் இருக்கும்? சோ இந்த போலுக்கும் f க்கு இடையில தான் என்ன ஃபார்ம் ஆகும்? image will form. So this must be known clearly. Yes, it is diminished. Clear-ஆ பசங்களா? So நான் என்ன எழுதலாம் அப்படினா, so write down this one. So if object is moved towards the mirror, if object is moved towards the mirror, the image will form in between pole and focus. Yes, I am getting my point? So this must be known clearly. Any doubt? இது வரைக்கும் புரிஞ்சுதா பசங்களா? புரிஞ்சுச்சு அப்படினா டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். clear பசங்களா? யாராவது புரியலனா just சொல்லுங்க பார்க்கலாம். Yes, can you tell me? So next question போலாமா? So this is what is the next question is there. இது என்ன क्वेश्चन அப்படினா 9.3. so இது என்ன முடிச்சிட்டோம்? 9.2 முடிச்சிட்டோம். இதெல்லாம் எக்ஸாம்பிள் எக்சர்சைஸ் क्वेश्चन. 9.1ங்கிறது எக்சர்சைஸ் क्वेश्चन. 9.2 முடிச்சிட்டோம். 9.2 ஓவர். இப்போ 9.3 நாம ஸ்டார்ட் பண்ணலாம். 9.3. ஓகே, 9.3 நாம பார்க்க போறோம். clear? 9.3 we are going to discuss that. சீக்கியா நாம நிறைய பேருக்கு நமக்கு என்ன அப்படின்னா பயமா இருக்கும் எக்ஸாம் நினைச்சு. ஏன்னா நமக்கு இப்போ 1 இயருக்கு முன்னாடி ஒரு 200 days இருக்கு எக்ஸாமுக்கு. போர்டு எக்ஸாம் 200 days இருக்குன்னு சொல்லும் போது நமக்கு ஒரு பயம் இருக்காது. ஏன்னா 200 days இருக்குன்னு சொல்லிட்டு, இல்லையா? அப்படின்னா எக்ஸாமுக்கு பக்கம் வர 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 என்ன ஆகும்? பயமா இருக்கும். பிகாஸ் இங்க பாருங்க நமக்கு இன்னும் 14 days தான் இருக்கு. எதுக்கு? பிசிக்ஸ் எக்ஸாமுக்கு.
அப்படின்னா இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னா they will feel ஐயோ எப்படி பண்ண போகிறோம் எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ டோன்ட் வரி பசங்களா. ஸோ உங்களோட மெட்டபாலிஸ் சைக்காலஜி எடுத்துட்டான் அப்படின்னா பிஃபோர் எக்ஸாம் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படித்து நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க, எஸ்பெஷலி ஃபார் போர்டு எக்ஸாம். நான் சொல்கிறது நீட்டு ஜேஇக்கெல்லாம் சொல்லவே இல்லை. ஐ எம் ஸ்பெஷலி டேக்கிங் அபவுட் தட் போர்டு எக்ஸாம். சி நீங்கள் ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். தென் அதை எழுதி பார்க்கணும், ப்ராப்பராக எழுதி பார்க்கணும். பிஃபோர் கோயிங் த எக்ஸாம் ஒரு 4 வருஷ PYQவோட 4 வருஷ கொஷின் பேப்பரை ப்ராப்ளமை சால்வ் பண்ணி வச்சிருங்க. கொஷின் பேப்பரை ஒரு டைம் எழுதி பாருங்க, அதோட ஆன்சரை எழுதி பாருங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு எழுதி பாருங்க. ஸோ அந்த கொஷின் ரிப்பீட் ஆகுமா அப்படிங்கிறதுல ஸோ அந்த மாடலில் கொஷின் வரலாம். ஸோ அதை வரும்போது என்ன ஆகும்? ஸோ யூ மஸ்ட் நோ திஸ் ஹவு டு அப்ளை தட் ஐடியா. எஸ் ஆனோ ப்ரெசன்டேஷனை ப்ராப்பராக இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ ஐ டெஃபினெட்லி இந்த செஷன் நீங்கள் பாருங்கள், இன்னையிலேருந்து நான் எடுக்கிற செஷனை நீங்கள் எல்லாம் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ எக்ஸசைஸில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிடலாம் பசங்களா. ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா போர்டு எக்ஸாமில் கான்ஃபிடென்ட்டாக எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் தட். புரிஞ்சுதா? இல்லை அப்படின்னா நாம இன்னும் பாருங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, பண்ணிடலாம் 14 டேஸ் இருக்கு இல்லையா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. 14 டேஸ்ங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். ஓகேவா? ஸோ பிளான் பண்ணி எதையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த 14 டேஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன முடிக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கம்ப்ளீட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிடணும். இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னா கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ். கேஸ் ஸ்டடி எதில் அதிகமாக வரும்னா கேஸ் ஸ்டடி கெப்பாசிட்டரில் கொஸ்டின் வரும், யங்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கொஸ்டின் வரலாம், அண்ட் ஆல்சோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்லேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு கேஸ் ஸ்டடி வரலாம். இந்த தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இதை பேஸ் பண்ணி இருக்க கேஸ் ஸ்டடி எல்லாத்தையும் படிக்க பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சுதா? என்னென்னா கெப்பாசிட்டர் பேஸ் பண்ணி அண்ட் ஆல்சோ எலக்ட்ரிக் ஃபீல்டு பேஸ் பண்ணி சம்டைம் கொஸ்டின் கேட்கலாம். பட் மேக்ஸிமம் கெப்பாசிட்டர், ஸ்பெஷலாக கெப்பாசிட்டரில் அந்த டயலெக்ட்ரிக் கொஸ்டினை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. எதுக்குன்னா அந்த கேஸ் ஸ்டடி கொஸ்டினில். ஸோ அதை மைண்டில் வச்சு ஸோ இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இட் இஸ் அ ரெஃப்ராக்ஷன் ஐடியா. எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? ஸோ கேஸ் ஸ்டடி கம்ப்ளீட் பண்ணுங்க. கேஸ் ஸ்டடி வர்ற டாப்பிக்கை மிஸ் பண்ணாமல் லைன் பை லைனை படிச்சிருக்கேன். ஸோ எதில் அப்படின்னா வேவ் ஆப்டிக்ஸில் வரும், டியூவல் நேச்சரில் இருந்து வரலாம், ஆர்எல்ஸ் வாட் இஸ் இட் கெப்பாசிட்டர், அதில் ஸ்பெஷலாக டயலெக்ட்ரிக் மீடியம்லேருந்து கொஸ்டின் வரலாம். அதை தெரிஞ்சுக்கங்க. ஓகே, கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சால்வ் பண்ண போறோம்னு பாருங்க. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படின்னா ஸோ லைக்கை போடுங்களா பசங்களா, லைக்கை போட்டுட்டு பாருங்களா பசங்களா எந்த வீடியோவையும். அப்போதான் உங்களுக்கு இன்னும் நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். இல்லை அப்படின்னா ஒரு சர்டன் பாயிண்ட்ல நானும் டயர்ட் ஆகிடுவேன் பசங்களா. நான் டயர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்களும் உங்களை டயர்ட் பண்ணிடுவேன் நான், இல்லையா? ஸோ நீங்கள் டயர்ட் ஆகிடக்கூடாது, நானும் டயர்ட் ஆகிடக்கூடாது. நான் டயர்ட் ஆனால் நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ உங்களோட லைக்கை போட்டுருங்க. ஸோ ஐ கேன் பி ஹாப்பி ஃபார் தட். எஸ், கிளியர்? Okay, so next question பாருங்க. A tank is filled with water. Height of what? 12.5 cm கொடுத்துட்டாங்க. Right? Tank is filled. அப்படின்னா என்ன சொல்லிட்டாங்க? tank நான் எடுத்துட்டேன். I'm going to take it as tank. நான் tank எடுத்துட்டேன். tank இது என்னோட டேங்க். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? வாட்டர் நான் ஃபில் பண்ணுறது இல்லை. ஸோ ஐ எம் கோயிங் டு ஃபில் த வாட்டர். ஸோ வாட்டர் நான் ஃபில் பண்ணிட்டேன். கிளியர்? வாட்டர் ஃபில் பண்ணிட்டேன். நவ் ஸோ எவ்வளோ ஹைட்டில் வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ 12.5 cm ஹைட்டில் வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன். ரைட்? 12.5 cm. த அப்பரண்ட் டெப்த் இஸ் நீடில். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கால்குலேட் பண்ணணும்? ஸோ இங்கே பாருங்க, டேங்க் இஸ் ஃபில்டு கொடுத்துட்டாங்க, எவ்ரிதிங் இஸ் கிவன். ஸோ the depth of the needle lying at the bottom of the tank is measured microscope என்ன சொல்லிட்டாங்க to be 9.4 cm. depth எவ்வளவு இருக்கு? 9.4 cm. what is the refractive index calculate பண்ணனும்? refractive index calculate பண்ணனும். yes or no? first question is that I am solving refractive index. listen carefully. first question, first given கொடுத்திருக்கிறத நாம எப்பவுமே எழுதிரணும், இல்லையா? first என்ன பண்ணுவோம்? given எழுதிரணும் பசங்களா. என்னென்ன given கொடுத்திருக்காங்க பாருங்க. கொடுத்திருக்கிறது என்னன்னு பாருங்க பார்க்கலாம். first ரியல் ஹைட் கொடுத்துட்டாங்க. ரியல் ஹைட்டோட வேல்யூ என்னது? 12.5 சென்டிமீட்டர். 12.5 சென்டிமீட்டர்ங்கிறது ரியல் ஹைட். ரைட்? அப்பரண்ட் ஹைட் எங்க இருக்கு? அப்பரண்ட் ஹைட் ஆஃப் அப்பரண்ட் எவ்வளவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 9.4 சென்டிமீட்டர் 9.4 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இது அப்பரண்ட் ஹைட், இல்லையா? ஸோ இது எங்க இருந்து அப்சர்வ் பண்றேன் அப்படின்னா ஐ எம் அப்சர்விங் ஃப்ரம் ஸோ ஏர்ல இருந்து அப்சர்வ் பண்றேன். ஏர் மீடியத்துல இருந்து நான் அப்சர்வ் பண்றேன்.
So observer at what? Observer is at what? Air medium. அப்படின்னா நமக்கு ரியல் டெப்த்ங்கிறது இங்க பாருங்க, இங்க ஆப்ஜெக்ட்னா இருக்கு. This is what is object. இமேஜ் எங்க வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்த மாதிரி இருக்கு இல்லையா, மேல வந்த மாதிரி இருக்கு. So this is what is at image height. இதை நாம என்ன சொல்லலாம்? ஆப்ஜெக்ட் ஹைட்னு சொல்லலாம். அப்படின்னா நமக்கு மேல வந்த மாதிரி இருக்கு. அப்படின்னா மேல வந்திருக்கும் போது what is the relation between image height க்கும் object height க்கு இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படின்னா, image height க்கும் object height க்கும் the object apparent height is equal to the height of the real height divided by what? Refractive index நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். height A is equal to height real divided by mu னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ நாம refractive index நாம கால்குலேட் பண்ணலாம். எஸ் ஆனோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. mu is equal to HR divided by HA னு சொல்லலாம். HR ங்கிறது பாருங்க 12.5 cm divided by HA ங்கிறது 9.4 cm. Can you complete and tell me that 12.4 and 9.8? 12.4 and 9.8. Can you calculate and tell me that 12.4 and 9.8? 12.4 divided by 9.8 divided by 9.8. 9.8. So என்ன சொல்லலாம்? The refractive index 1.24 னு சொல்லலாம். ஓகேவா? செக் பண்ணுங்க. 1.26. 1.26. கம்ப்ளீட் பண்ணி பாருங்க. 1.26 ஆன்சர் வருதான்னு பாருங்க. Can you tell me answer for 1.26 வருதான்னு பாருங்க பசங்களா? 1.26 12.5 எப்படி எழுதலாம்? divided by 9.4. 1.26 வருதான்னு பாருங்க. 1.26 1.26 வருதான்னு பாருங்க. கிளியர்? இதுதான் என்னது? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா பசங்களா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 12.5 divided by 9.4 என்ன சொல்லலாம்? 1.26. நெக்ஸ்ட் ஒன் என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா, if the water is replaced by the liquid of refractive index. So என்ன கொடுத்துட்டாங்க? water is replaced by refractive index 1.6 னு கொடுத்துட்டாங்க. So என்ன கொடுத்துட்டாங்க? up to same height, by what distance would be microscope to move focus on that needle கேட்டிருக்காங்க. focus on the needle. எவ்வளவு டிஸ்டன்ஸ் மைக்ரோஸ்கோப்பை நான் மூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆனோ? எவ்வளவு டிஸ்டன்ஸ் நான் மூவ் பண்ணணும் மைக்ரோஸ்கோப் டு கெட் த வியூ. கேன் யூ கால்குலேட் அண்ட் டெல் மீ தட்? ஸோ நெக்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. கேன் யூ டூ திஸ் கொஸ்டின்? கேன் யூ டூ திஸ் கொஸ்டின்? Yes, can you tell me this one? Completed? எல்லாத்துக்கும் புரியுதா பசங்களா? Can you try to answer this one? இப்போ next calculate பண்ணலாமா? இது முடிஞ்சிருச்சு 12.26. So 12.26 என்ன சொல்லலாம்? We can take it as what? 12.26. Can we write 12.3 னு எழுதலாமா? 12.3 is a value. Now next question என்ன பார்க்க போறோம் அப்படினா, next question, second question is that question number 2. Question number 2 என்ன கேட்டிருக்காங்க அப்படினா, the refractive index 1.63 னு எடுத்துட்டாங்க, same height. So by what distance would the microscope have to move கேட்டிருக்காங்க to clear image. So first என்ன பண்ண போறோம் அப்படினா, இப்போ refractive index கொடுத்துட்டாங்க. refractive index எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1.6 cm கொடுத்துட்டாங்க. Can we calculate இப்போ apparent depth calculate பண்ணலாமா? இங்க பாருங்க, sorry, இப்போ 1.3 இருக்கும்போது apparent depth என்ன கிடைச்சிருக்கு? 9.4 நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? 1.3 இருக்கும்போது 9.4. இப்போ 1.6 அப்படின்னா இன்னும் என்ன ஆகும்? ஹைட் மேல போயிருக்கும். அப்படின்னா நான் மேல ஹைட் போயிருந்துச்சு அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஹைட், அதாவது அப்பரண்ட் ஹைட் மேல போச்சு அப்படின்னா என்ன ஆகணும்? ஸோ அந்த மைக்ரோஸ்கோப்பை இன்னும் என்ன பண்ணணும்? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தணும். எவ்வளவு தூரம் மேல போயிருக்கும் அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்பரண்ட் டெப்த் கால்குலேட் பண்ணலாமா? அப்பரண்ட் ஹைட் கால்குலேட் பண்ணலாமா? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? real height divided by refractive index. So real height ங்கிறது என்ன பாருங்க? What is the real height? 12.5 divided by
1 point என்ன சொல்லலாம், it is not a centimeter, 1.6. So can you complete and tell me that what is the value of that? Can you tell me what is the value of this? 12.5 divided by 1.6. What is the apparent weight calculate பண்ணுங்க, apparent depth calculate பண்ணுங்க, divided by 1.5 divided by 1.6. So என்ன சொல்லலாம், 7.8 ன்னு சொல்லலாம். Yes or no? This is what is a 7.8 centimeter. அப்படினா first எங்க இருந்திருக்கு, 9.4ல இருந்துச்சு. ஓகே, 9.4. இப்போ எவ்வளவு தூரம் மேல போயிருக்குங்க பாருங்க. இனிஷியலா என்ன இருந்துச்சு, 9.4ல இருந்துச்சு. 9.4 அப்பரண்ட் டெப்த். இப்போ அப்பரண்ட் டெப்த் என்னவா மாறி இருக்கு, அப்பரண்ட் டெப்த் மேல போயிருக்கு இல்லையா, எவ்வளவு அப்படின்னா 7.8 சென்டிமீட்டர் மேல போயிருக்கு. அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் தான் என்ன இருக்கும், மைக்ரோஸ்கோப்பும் மேல போயிருக்கணும். அப்படின்னா இப்போ எவ்வளவு தூரம் மைக்ரோஸ்கோப் மூவ்ஸ், எவ்வளவு தூரம் மூவ் ஆயிருக்குன்னு பாருங்க. So 9.4 centimeter minus what, 7.8 centimeter. Yes or no? So can you tell me the answer for this question? Answer பண்ணுங்க பார்க்கலாம். What is the answer? Can you try to answer this one? 9.4 minus 7.8. So எவ்வளவு தூரம் மேல போயிருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா. Can you tell me? Yes, 7.8. Yes, good. So அப்படினா 1 point சொல்லலாமா, 1 point. What is the answer is that 1.6 centimeter மேல போயிருக்கும். So this is what is the value of this. Any doubt? Note பண்ணிக்கங்கடா பசங்களா. 1.6 centimeter. Yes, good ma. Clear? யாராவது புரியாம இருக்குடா பசங்களா? So this is what is the apparent depth and real one. Okay, இந்த மாதிரி क्वेश्चन டெஃபினட்டா கேட்பாங்க. So தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. Yes, question புரிஞ்சுதா? Can you go the next question? Yes. Can you try to solve this? So 9.4 question number, it is 9.4. So 9.4 பாருங்க பசங்களா, question 9.4th question. The figure 9.27a, இது 9.27a and be shown in refraction of ray in air incident on 60 degree. First question பாருங்க, இதுதான் first question ஓடது, 60 degree. So incident angle என்ன கொடுத்துட்டாங்க அப்படினா, இது angle என்ன கொடுத்துட்டாங்க, 60 degree ன்னு கொடுத்துட்டாங்க, இது 60 degree. So இது எவ்வளவு கொடுத்துட்டாங்க, 35 degree ன்னு கொடுத்துட்டாங்க. Normal glass air and water air. Okay, வாங்க பாருங்க, air இது glass. Respectively predict the angle of refraction in that glass when the refractive incident what? So refracted, இது என்ன கொடுத்துட்டாங்க, respectively predict the angle of refraction in the glass when the angle of incident in water is 45 degree with the normal water glass interface ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? see here, இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா, நமக்கு இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நமக்கு தெரியாது, கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தெரியாது, வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தெரியாது. வாட்டர் கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தெரிஞ்சுனா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? so this must be know clearly. yes or no? clear-ஆ? so இப்ப பாருங்க, இந்த क्वेश्चंस very very important பசங்களா. இந்த மாதிரி क्वेश्चन கேட்கறதுக்கான chances இருக்கு. you must know clearly. so question என்னன்னு பாருங்க, just read the question carefully. இப்போ என்ன क्वेश्चन கேட்டாங்க அப்படினா, क्वेश्चन பாருங்க என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இங்க பாருங்க ரிஃப்ராக்டிவ் நான் இது கொடுத்துட்டாங்க. 35 36ங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், பட் we must know clearly. ஓகே, சோ இப்போ பாருங்க நான் எடுத்துட்டேன். இந்த இடத்துல எதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்றேன் அப்படினா, I am going to calculate கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் அதுல. செகண்ட் அது எதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணலாம், ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், சரி வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணலாம். தேர்ட்ல வாட்டருக்கும் கிளாஸுக்கும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் கால்குலேட் பண்ணலாம். இதுதான் क्वेश्चन, we have to know clearly. ஃபர்ஸ்ட் நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா, ஃபர்ஸ்ட் டயகிராம் கொடுத்துட்டாங்க given. நாம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन. எஸ், சோ ஃபர்ஸ்ட் கிளாஸோட நான் கால்குலேட் பண்ணலாம். ஸ்னெல்ஸ் லா, எப்பவுமே ஸ்னெல்ஸ் லா நோட் பண்ணிக்க. ஸ்னெல்ஸ் லாங்கிறது எப்படி சால்வ் பண்ணலாம், ஸ்னெல்ஸ் லாங்கிறது என்ன சொல்லலாம், n1 ஓகே, n1 sin i is equal to what, n2 sin r சொல்லலாமா. இத என்ன சொல்லலாம், refraction. what is a Snell's law சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இது எங்க இருந்து எங்க லைட் டிராவல் ஆகுது அப்படினா, it is traveling from எங்க இருந்து, ஃபர்ஸ்ட் மீடியம் ஏர்ல இருந்து வாட்டருக்கு டிராவல் ஆகுது இல்லையா, ஏர் டு வாட்டர். சோ Snell's law அப்ளை பண்ணலாமா, can we apply the Snell's law? இப்போ n1 refractive index of airங்கிறது என்ன, refractive index of airங்கிறது 1, refractive index of airங்கிறது 1 into sin of angle of incident is 60 degree இல்லையா, incident angle is 60 degree. n2 ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, sin of angle of refraction என்ன சொல்லிட்டாங்க, இது என்ன சொல்லிட்டாங்க, 35 degree ன்னு சொல்லிட்டாங்க, 35 degree. yes or no?
ஸோ இப்போ என்ன சொல்லுங்க 30 டிகிரிங்கிறது 60 டிகிரிங்கிறது sin 60 √3/2 is equal to n2 sin 35. What is the value of sin 35? Keep it as sin 35 அப்படியே வச்சிருங்க. ஓகே ஸோ ஏதாவது ரிலேஷன் வந்துச்சு அப்படின்னா பிகாஸ் we know that sin 35ங்கிறது இங்க பாருங்க sin 30ங்கிறது நமக்கு தெரியும். sin 30ங்கிறது என்ன சொல்லலாம்? sin 30ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா because we can say sin 30 is equal to 1/2 ன்னு சொல்லலாமா? 1/2 sin 30 is 1/2. sin 37 நமக்கு தெரியும். sin 37 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? sin 37. What is the sin 37? sin 37. Just a minute. Hello. கிளியர்? ஸோ இப்போ பாருங்க 37ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸோ 3 4 5ன்னு சொல்லலாம். 37 அப்படின்னா sin 37ங்கிறது 3/5ன்னு சொல்லலாம். ரைட்? 37ங்கிறது 3/5. பட் இங்கே 35 இருக்கு. கீப் இட் திஸ் ஒன். இதை மைண்ட் வச்சுக்கோங்க. இது 35. ஸோ வில் டிஸ்கஸ் தட் வில் டேக் அப்ராக்சிமேஷன் ஃபைனலாக வில் கால்குலேட். ஓகேவா? வில் டேக் அப்ராக்சிமேஷன் ஃபைனலி வி வில் கால்குலேட் தட். இப்போ நான் எதை எடுத்துட்டேன்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டரோடது நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? செகண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸோடது நமக்கு தெரிஞ்சிருச்சு. So refractive index of glass sin 35. இப்போ செகண்ட் எடுத்துட்டேன். செகண்ட் மீடியம் என்ன எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இங்கிருந்து இங்க டிராவல் ஆயிருக்கு 1 sin 60 செகண்ட் ஓடது which is equal to refractive index of water. refractive index of water இது என்ன சொல்லலாம்? sin 47 டிகிரி சொல்லலாமா? sin 47 டிகிரி. ரைட்? sin 60ங்கிறது இங்க என்ன எடுத்துட்டேன்? n1ங்கிறது ஏரோடது. இது ஏரோடது, நான் ஏர்னு எடுத்துட்டேன். ஓகே, ஏர் இது ஏர். அப்ப நான் 1 into sin 60 √3/2 is equal to what? Refractive index of water into what? Sin 47 degree. S ஆன ஒரு கடிமி point 47 degree. Clear? So இங்க பாருங்க இந்த √3/2க்கு பதிலா நான் இங்க அப்ளை பண்ணலாமா? இந்த √3/2க்கு பதிலா இதை நான் அப்ளை பண்றேன். So இதை எடுத்துட்டு போய் நான் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். என்ன கிடைக்கும்னு பாருங்க பார்க்கலாம். Can you try and tell me that? So the refractive index of glass sin 35 degree is equal to refractive index of water sin 47 degree. இல்லையா? ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் டிவைடட் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் இது எப்படி எழுதலாம்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர்னு எழுதலாம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் என்ன கிடைச்சிரு பாருங்க? sin 47 டிகிரி டிவைடட் பை sin 35 டிகிரி. எஸ் ஆனோ? 37 and 47 45. கிளியரா? இப்போ தேர்ட் கண்டிஷன் எழுதுறேன். எங்க இருந்து எங்க போகுது? வாட்டர் இஸ் டிராவல் ஃப்ரம் எந்த மீடியத்துல இருந்து எங்க போகுதுன்னு பாருங்க. இட்ஸ் டிராவல் ஃப்ரம் வாட்டர்ல இருந்து எதுக்கு போகுது? கிளாஸுக்கு போகுது. ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணலாமா? ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ண போறோம். எப்படி அப்ளை பண்ணலாம்னு பாருங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் the sin of 45 degree is equal to refractive index of water glass sin of எந்த angle நமக்கு தெரியாது. இதுதான் நம்ம ஸ்னெல்ஸ் லா. புரிஞ்சுதா? ஸ்னெல்ஸ் லா நமக்கு தெரிஞ்சிருச்சா? இப்போ நமக்கு இது 45 டிகிரி நமக்கு தெரியும். sin 45 டிகிரி நமக்கு தெரியும். So refractive index of water is 1/√2 is equal to எதன சொல்லலாம்? refractive index of glass sin of r ன்னு சொல்லலாமா? sin of r. So இப்போ நான் இத கீழ கொண்டு வந்தறேன். refractive index of water 1/√2 is equal to what? sin of r ன்னு சொல்லலாமா? So refractive index of என்ன சொல்லலாம்? glass கீழ. இப்போ பாருங்க நம்ம ஏற்கனவே கால்குலேட் refractive index of glass with respect to water னா sin 47 divided by sin 35. அப்படினா water with respect to glass அப்படினா என்ன எழுதலாம்? water with respect to glass அப்படினா water with respect to glass so என்ன சொல்லலாம்? sin 35 degree divided by what? sin 47 degree into 1/√2 what is that? sin r ன்னு சொல்லலாம். yes or no getting my point? This is what is the idea, you must know clearly. இப்போ நாம sin ஓட வேல்யூ நாம பார்க்க போறோம். so in board exam they will ask like sir. so இங்க பாருங்க இங்க 37 47 கொடுத்திருக்காங்க. 35 47 கொடுத்திருக்காங்களா? போர்ட் எக்ஸாம்ல வேல்யூ கொடுத்துருவாங்க. 37 னா என்ன? ஓகே 37 இல்ல. so 35 னா என்ன? 45 47 னா என்ன அப்படினு கொடுத்துருவாங்க. கிளியரா? so இது ஐடியா புரிஞ்சதுல எப்படி சால்வ் பண்ணனும் சொல்லிட்டு அதாவது ஃபர்ஸ்ட் refractive index of glass கால்குலேட் பண்ணுங்க, refractive index of water கால்குலேட் பண்ணுங்க, then substitute பண்ணுங்க, நமக்கு கிடைச்சிரும். எஸ் ஆர் நோ கெட்டிங் மீ பாயிண்ட்?
Clear? Everyone understood, right? Clear பசங்களா? Clear? Everyone understood, right? எப்படி solve பண்றது தெரிஞ்சுதா? Clear? They will give the value of this. Clear? So this is very important thing. 35 க்கு நமக்கு value mindல இருந்தாதானே அதெல்லாமே டைரக்டா கொடுத்துருவாங்க. Don't worry about that. Okay? Clear? So next question போலாமா? Can we go the next question பசங்களா? Can we go the next question? Shall we start the next question? Next question போங்க பார்க்கலாம். Can you tell me the question for this one? Can you read and tell me that எப்படி solve பண்ணலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். Yes, question பாருங்க எப்படி solve பண்ணலாம்னு சொல்லிட்டு a small bulb is placed at bottom of the tank of water. Depth எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 80 cm வச்சிருக்காங்க. அதாவது small bulb place பண்ணிட்டாங்க water of the tank. So small bulb place பண்ணிட்டாங்க 80 cm. இங்க பாருங்க இங்க water இருக்குன்னு எடுத்துட்டேன். This is what water. Small bulb எங்க place பண்ணிருக்காங்க 80 cm place பண்ணிட்டாங்க. அதாவது இங்க இருந்து எவ்வளவு சென்டிமீட்டர் 80 சென்டிமீட்டர்ல பிளேஸ் பண்ணிட்டாங்க. சோ இங்க பல்ப் பிளேஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் என்னோட பல்ப். எஸ் சார் பல்ப் பிளேஸ் பண்ணிட்டாங்க. What is the area of the surface of water which light from the bulb can emerge என்று கேட்டிருக்காங்க. ஏரியா இப்ப பாருங்க என்ன ஆகும்னா இங்க பல்ப் நான் வைக்கும்போது என்ன ஆகும் இது லைட் எமிட் பண்ணும் இந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகும் இல்லையா இது லைட் எமிட் பண்ணும். சோ இந்த லைட் எமிட் பண்ணும் எந்த டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷன்ல லைட் எமிட் பண்ணும். அது மட்டுமா இல்ல சைடு வைஸ் லைட் எமிட் பண்ணும் இந்த சைடு வைஸ் என்ன ஆகும் இந்த லைட் எமிட் ஆகும் இல்லையா இந்த டைரக்ஷன்ல எமிட் ஆகும். நவ இப்ப லைட் எங்க இருந்து எங்க போகுது அப்படினா இங்க பாருங்க இது ஏர் மீடியம் இல்லையா இது என்ன சொல்லலாம் இட் இஸ் a denser medium இது வாட்டர் மீடியம் இல்லையா அப்ப நான் லைட் எங்க இருந்து எங்க டிராவல் ஆகுது வாட்டர்ல இருந்து ஏருக்கு டிராவல் ஆகுதா எங்க இருந்து எங்க டிராவல் ஆகுது வாட்டர்ல இருந்து ஏருக்கு டிராவல் ஆகுது வாட்டர் டு ஏர் அப்படினா denser mediumல இருந்து rare mediumக்கு டிராவல் ஆகுது. அப்ப denser to rare medium total internal reflection நடக்கிறதுக்கான chances இருக்கா total internal reflection அப்படினா நான் இன்சிடென்ட் ஆங்கிள் இங்க பாருங்க எல்லா ஆங்கிள் இங்க பாருங்க இந்த இதுக்கு நான் இத எடுத்துட்டேன் இது என்னோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. சோ இது என்னோட ஆங்கிள் கிரிட்டிக்கல் ஆங்கிள் நான் எடுத்துட்டேன். if I take this is what is a critical angle நான் எடுத்துட்டேன். சோ இது என்னோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் னு வெச்சுக்கோங்க. இது என்ன சொல்றேன் θc. இதுக்கு உள்ள எல்லாமே என்னவா இருக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் இல்ல இந்த இடத்துக்குலாம் என்ன ஆகும் refraction will takes place. பட் இந்த இடத்துல என்ன ஆகும் சோ கிரிட்டிக்கல் ஆங்கிள்ல இன்சிடென்ட் ஆகறனால என்ன நடக்கும் அங்க டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன ஆகும் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் இல்லையா இது ஆங்கிள் என்ன எடுத்துட்டேன் கிரிட்டிக்கல் ஆங்கிள் எடுத்துட்டேன். இப்போ क्वेश्चन என்ன அப்படினா நான் எந்த ஏரியா கால்குலேட் பண்ணனும் அப்படினா we have to calculate எந்த ஏரியா கால்குலேட் பண்ணனும்னா so we have to calculate எந்த ஏரியா இந்த ஏரியாவை நான் கால்குலேட் பண்ணனும். சோ இந்த ஏரியா எல்லா பாயிண்ட்லயும் நடக்கும் எப்படினா இந்த இடத்துல என்ன ஆகும் ரிஃப்ராக்ஷன் will takes place எப்படி போகும்னா இந்த டைரக்ஷன்ல போகும் இது இந்த டைரக்ஷன்ல போகும் இது இந்த டைரக்ஷன் இது இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சோ இந்த ஏரியா கிராஸ் செக்ஷன் நான் வரையணும் எஸ்ஆர்ஆர் கடிமிப்பான் ஏரியாவை நான் கால்குலேட் பண்ணனும். புரிஞ்சுதா பசங்களா எவரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட் யாராவது புரியாம இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் இட் இஸ் அவே கிளியர் இந்த ஏரியா நான் கால்குலேட் பண்ணனும். எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் லிசன் நான் இத மட்டும் தனியா எழுதுறேன். இது என்னோட பல்ப் இது நார்மல். சோ இது என்ன ஆகுது கிரிட்டிக்கல் ஆங்கிள்ல பட்டு என்ன இருக்கு இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்னவா இருக்கு 90 டிகிரி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் 90 டிகிரி. Now இது என்ன சொல்லலாம் critical angle right. So இங்க பாருங்க இது critical angle இது alternative current alternative side பாருங்க alternative angles அப்படினா இது θc இருந்தா இது என்னவா இருக்கும் θc இருக்கும். எஸ் ஆனோ இந்த ஹைட் எவ்வளவு கொடுத்துட்டாங்க டெப்த் எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படினா 80 சென்டிமீட்டர்ல வச்சிட்டாங்க 80 சென்டிமீட்டர்ல வச்சிருக்காங்க. என்னது அந்த பல்பை 80 சென்டிமீட்டர்ல வச்சிருக்காங்க 80 சென்டிமீட்டர்ல வச்சிட்டாங்க. The refractive index of glass இங்க பாருங்க refractive index of water ஓட வேல்யூ என்னது refractive index of water. So we can say it is what 4/3 னு எழுதலாம். refractive index of water is 4/3. clear the refractive index of water ங்கறது என்ன சொல்லலாம் 4/3 னு சொல்லலாம். refractive index of water என்ன சொல்லலாம் 4/3 னு நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். எஸ் ஆனோ refractive index of water நாம 4/3 னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ பாருங்க இதோட ரேடியஸ் தெரிஞ்சிருச்சு அப்படினா இதோட ரேடியஸ் தெரிஞ்சிச்சுனா ஜஸ்ட் πr² னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் பண்ணலாமா. இப்போ ரேடியஸ்ங்கிறது ஆப்போசிட் சைடு இல்லையா. சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் we'll start with this எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த ரேடியஸ் தெரிஞ்சிச்சுனா ப்ராப்ளம்ஸ் முடிஞ்சிரும். எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரேடியஸ் how can we calculate radius பசங்களா ரேடியஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். how to calculate radius of this one எப்படி கால்குலேட் பண்ணனும்னா இங்க பாருங்க இது adjacent சைடு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆப்போசிட் சைடு வேணும் இல்லையா. θ நமக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம் will start. சோ ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணலாமா
ஸோ இங்கே ஸ்னெல்ஸ் லாவை இதுக்கு அப்ளை பண்ணுறேன். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஸ்னெல்ஸ் லாவை அப்ளை பண்ணுறேன் இந்த கண்டிஷன். ஸோ எங்கிருந்து போகுது ஸ்னெல்ஸ் லாங்கிறது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சைன் ஆஃப் இன்சிடென்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டு சைன் ஆஃப் ரெஃப்ராக்டட் ஆங்கிள். இப்போ இது இங்க போய் படுதா, இங்க இடத்துல ஸ்னெல்ஸ் லாவை அப்ளை பண்ண போறேன். ஸோ இது எங்க வாட்டர்ல, வாட்டர் 4/3 சைன் ஆஃப் இன்சிடென்ட். வி டோன்ட் நோ வாட் இஸ் சைன் ஆஃப் இன்சிடென்ட், தட் இஸ் அ கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ I is equal to critical angle இல்லையா, ஸ்னெல்ஸ் லாவை நான் அப்ளை பண்றேன். which is equal to எங்க வருது, ஏர்ல வருது. ஏரோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னது 1. ஏரோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் 1. சைன் என்னது இது 90 டிகிரி இல்லையா. சோ இப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் கால்குலேட் பண்ணலாமா. sin theta c is equal to இது கீழ வந்துச்சு அப்படினா 3/4 ஆயிருமா. what is this 3/4ங்கிறது என்ன அர்த்தம், இங்க பாருங்க 3/4 னா sin opposite side 3, hypotenuse is 4 இல்லையா. opposite side is 3, hypotenuse is 4 இதுல. சோ இதுதான் என்ன சொல்லலாம் 3 theta c ன்னு சொல்லலாம். இப்போ எனக்கு adjacent side எனக்கு வேணும். adjacent side எப்படி கால்குலேட் பண்ணலாம். சோ இங்க பாருங்க sin thetaங்கிறது என்னது, இது opposite side, இது hypotenuse. இப்போ எனக்கு adjacent side வேணும். எப்படி நாம adjacent side கேட்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நாம adjacent side எப்படி கால்குலேட் பண்ணலாம். we can apply Pythagoras theorem எடுக்கலாமா. இது x ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. இத நான் x ன்னு எடுத்துட்டேன். சோ இப்போ adjacent side எப்படி கால்குலேட் பண்ணலாம். adjacent side எனக்கு வேணும். adjacent side எனக்கு வேணும். yes or no, because எனக்கு theta தெரியாது. theta எனக்கு தெரியாது. so tan இங்க பாரு adjacent side எப்படி கால்குலேட் பண்ணலாம். adjacent side so x² plus 9 ஏனா Pythagoras theorem அப்ளை பண்றேன். x இது 3, x² plus 3² happinessனா x² plus what 3² னு சொல்லலாமா. x² plus 3² is equal to what 4² இல்லையா, ஏனா hypotenuse square. அப்ப நான் இது x² is equal to the 9 plus what, சரி 9 plus 9 இது என்ன சொல்லலாம் 16. கிளியரா. இது இந்த சைடு வந்துச்சு அப்படினா 16 minus 9 என்ன சொல்லலாம், 16 minus 9 7 சொல்லலாமா. x ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், plus or minus √7 சொல்லலாம். கிளியர். சோ √7 இப்போ நாம கால்குலேட் பண்ணலாம். தீட்டா நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ r ஓட வேல்யூ நாம கால்குலேட் பண்ணனும். can you calculate and tell me that பசங்களா, can you calculate and tell me what is the value of this. இங்க பாருங்க நான் எடுக்கிறேன். tan theta போலாமா. tan theta is equal to எனக்கு r தான் வேணும். tan theta opposite side divided by hypotenuse 80 cm. இப்போ எனக்கு r வேணும். எப்படி r வேணும் எப்படி கால்குலேட் பண்ணலாம். so tan theta நமக்கு போலாமா இந்த angle, because it is critical angle. tan thetaங்கிறது என்ன பாருங்க, இந்த theta கால்குலேட் பண்ணலாமா. tan thetaங்கிறது என்ன, opposite divided by hypotenuse. opposite என்னது 3 divided adjacent side x ஓட வேல்யூ இங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். √7 is equal to what, r divided by 80 cm. 80 cm. கிளியரா. இப்போ நான் r வேணும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம். r is equal to இந்த இங்க மல்டிப்ளை பண்றேன் 80 cm 10 to the power of -2 into 3 divided by 7 √7. கிளியரா. so can you complete r ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம் பசங்களா. r ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க. can you calculate r value, can you calculate r value. so pi r² எடுக்கலாமா. pi r² ன்னு எடுத்துட்டேன் அப்படினா ஏரியா, ஏனா it is like a disk மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு pi r². so எடுத்துட்டா pi into 22/7 சொல்லலாமா. pi into r ஓட வேல்யூ. r ஓட வேல்யூ பாருங்க ஸ்கொயர் பண்ணனுமா. 80 into 10 to the power of -2 into 3 divided by √7 the whole square. so என்ன ஆயிரு பாருங்க 22/7 into so 80 ஸ்கொயர் பண்ணா ரெண்டு டைம் எழுதிக்கலாம். 80 into 80 10 to the power of -2 ஸ்கொயர் பண்ணா 10 to the power of -4 into 3 ஸ்கொயர் பண்ணா 9 divided by 7. yes or no, can you complete and tell me that what is answer. an answer வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். can you tell me answer the question பசங்களா. can you tell me answer the question, can you tell me answer the question. என்ன ஆன்சர் பண்றதுங்க பார்க்கலாம். என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா. can you tell me answer the question. /80 into 9 divided by 49. so இது என்ன சொல்லலாம் 2.25891 into 10 to the power of -4. அப்ப இந்த 4 பாயிண்ட் சொல்லணும்னா 2.5 so meter square. செக் பண்ணுங்க 2.5 வருதான்னு செக் பண்ணுங்க. can you check the 2.5 வருதான்னு செக் பண்ணுங்க பசங்களா. can you check the answer for 2.5 வருதான்னு பாருங்க.
2.5 வருதான்னு பாருங்க, செக் பண்ணுங்க பார்க்கலாம். .5 or else we can say it is a 2.5. So இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, I am writing that 2.6 meter square. Check பண்ணுங்க, 2.6 centimeter 10 to the power of, sorry, 2.6 meter square. Can you check and tell me that? So என்ன வந்திருக்கு அப்படின்னா, see here 2.58 10 to the power, sorry, meter square. So இது என்ன எழுதலாம், 2.6 meter square எழுதலாம். செக் பண்ணுங்கடா பசங்களா. Can you check and tell me that answer பாருங்க. Yes, good. Priyanka is good. Hamath, clear? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? Everyone understood, right? Can we go to the next question? Try பண்ணுங்க பார்க்கலாம். Next question க்கு இது prism question. So prism question எப்பவுமே ultimate இருக்கும். Very important. இந்த prism question எப்பவுமே என்னவா இருக்கும், ultimate. So இந்த prism questions are very important. Prism questions are very important. Clear? So question பாருங்க, read the question carefully. A prism is made up of glass, unknown refractive index. Unknown refractive index. What do you mean the unknown? நமக்கு தெரியாது. தெரியாம இருந்தாவே நல்லது. எக்ஸாம் எப்படி எழுதணும் தெரியாம இருந்தாலே சந்தோஷமா இருந்திருக்கும். எக்ஸாம்னு வந்ததுல இருந்து அடடா, நாம ஃபர்ஸ்ட் 10th இருந்திருப்போம் இல்லையா? 10th ஃபர்ஸ்டா எக்ஸாம் எழுத போகும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்திருக்கும். அதே பயம் 12th இருக்கவங்களுக்கு 12th எக்ஸாம் எழுத போகும்போது, எஸ் 12th யாரெல்லாம் எனக்கு பயமே இல்லை சார், பயமே என்னை பார்த்து பயப்படும் அப்படிங்கிறவங்கள யாரு? 12th எனக்கு பயமே இல்லை சார், எப்படி எந்த கொஸ்டின் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? ஃபீல் பண்றீங்க அப்படின்னா யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம், யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? And also one more thing is that யாரெல்லாம் பிசிக்ஸ்ல 90+ ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? யாரெல்லாம் 90? I am fear about the exam sir. பிரியங்கா, yes I am fear. எல்லாத்துக்கும் எக்ஸாம் பார்த்தாலே ஃபியர் தான். ஆனா எக்ஸாம் முடிச்சிட்டோம்னு வச்சுக்க, அப்பாடா இந்த எக்ஸாம் முடிச்சிட்டா அப்படிங்கிற ஒரு ஹாப்பி இல்லையா? ஈவன் நீட் ஆனாலும் சரி, ஜே ஆனாலும் சரி, எக்ஸாம் வரைக்கும் பயம் இருக்கும். எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் முடிஞ்சிருச்சு, நாம கிராக் பண்ண போறோமா இல்லையா அப்படிங்கிறது இல்லை, பட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இல்லையா, அப்பவே நமக்கு ஜாலி தான். எஸ். ஸோ யாரெல்லாம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் இப்போ வரைக்கும் ப்ரிப்பரேஷனை வச்சு யாரெல்லாம் ஒரு 90 மேல ஸ்கோர் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறீங்க? யாரெல்லாம் 90+ ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் 90+ சார்? கன்ஃபார்மா நான் 90+ ஸ்கோர் பண்ணிடுவேன் சார், பிசிக்ஸ்ல 90+ ஸ்கோர் பண்ணிடுவேன் சார். யாரெல்லாம் இருக்கீங்க பாருங்க, யாரெல்லாம் 90+ ஸ்கோர் பண்ணுவீங்க? கமெண்ட் பண்ணுங்கடா டேய். சி யாராவது லைக் பண்ணாம பார்த்துருந்தீங்க, தயவு செய்து லைக் பண்ணிருங்க. லைக் பண்ணிட்டு பாருங்களா பசங்களா. யாருமே இல்லையா? பிரியங்கா, ஹேமத், யாருமே இல்லையா 90+ ஸ்கோர் பண்றதுக்கு? யாரும் இல்லையா? யாருமே இல்லையா 90+ ஸ்கோர் பண்றதுக்கு? பட் யூ ஹாவ் டு ட்ரை. ஓகே பிரியங்கா, நீங்க ட்ரை பண்ணணும். இன் போர்டு எக்ஸாம் உங்களால முடியும் நினைச்சிட்டு படிங்க. ஓகேவா? அப்பதான் முடிக்க முடியும். இல்லை அப்படின்னா முடியாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் எக்ஸாம்ல. எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பிரிசம் கொஸ்டின். பிரிசமோடது நாம தெரிஞ்சுக்கலாம். அன்னோன் ரெசிஸ்டர், அன்னோன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. A parallel beam of light incident on face of the prism. Parallel beam of light incident face of the prism. The angle of minimum deviation கொடுத்துட்டாங்க. minimum angle of deviation என்ன சொல்லிட்டாங்க? 40 degree கொடுத்துட்டாங்க. minimum angle of deviation 40 degree. What is the refractive index of the material of prism? First question refractive index கேட்டிருக்காங்க. What is the refractive index? Okay, பாருங்க first question. A prism is made up of glass, unknown refractive index. A parallel beam of light is incident on a face of the prism. Parallel beam of light is placed on
எப்படி நாம ப்ராப்ளமை ஸ்டார்ட் பண்ணலாம்? எப்படி நாம ப்ராப்ளமை ஸ்டார்ட் பண்ணலாம்? How can we start the problem? Can you tell me? இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்க பார்க்கலாம். கொஸ்டின். So எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லுங்கடா பசங்களா? Can you try to answer this one? நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? ஃபர்ஸ்ட் given எழுதிடலாம். எப்பவுமே given எழுதுங்க. So given ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. given. So நான் என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். given ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க? parallel beam of light incident at the prism, the angle of minimum angle of deviation என்ன கொடுத்துட்டாங்க? minimum angle of deviation is 40 degree ன்னு கொடுத்துட்டாங்க. minimum angle of deviation is 40 degree. what is the refractive index கேட்டிருக்காங்க. n ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. நமக்கு எப்படி சால்வ் பண்ணலாம்? so minimum angle of deviation, refractive index கேட்டிருக்காங்க. what is the formula for refractive index? refractive index is equal to எப்படி கால்குலேட் பண்ணலாம்? just now we discussed that sin delta minimum plus a by 2 divided by what? sin a by 2 ன்னு சொல்லலாமா? இதுதான் என்ன சொல்லலாம்? refractive index கான ஃபார்முலா. நமக்கு என்ன தெரியாது? angle of prism நமக்கு தெரியாது. minimum angle of deviation மட்டும் நமக்கு தெரியும். right? now refractive, next the refractive index of refracting angle of the prism, the refracting angle of prism 60 degree if the prism is placed in water. the predict new angle of deviation இல்ல, இது செகண்ட் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் क्वेश्चनங்கிறது மேல நாம என்ன கால்குலேட் பண்ணோம்? refractive index தான் கால்குலேட் பண்ணோம். இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? how can we calculate this question? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நமக்கு refractive index நமக்கு தெரியாது. எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம்? refractive index of water கொடுத்திருக்காங்க, அது மட்டும் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். prism ஓட தெரியாது. angle of, yes, சீயா நாம எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க எப்படி கால்குலேட் பண்ணலாம். can you tell me எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா. is anybody having idea? சீயா listen, நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா listen, எப்பவுமே refracting angle of prism அப்படின்னா refractive angle of prism, angle of prism ஆனாலும் சரி refracting angle of prism ஆனாலும் சரி சேம் தான். என்னது? angle of prism தான். so என்ன கொடுத்துட்டாங்க? angle of prism. so this is very important idea. listen carefully தெரிஞ்சுக்க. இதுதான் ஏன்னு கொடுத்துட்டாங்க 60 degree. clear? so now can we go with this? a கொடுத்துட்டாங்க. can you calculate the refractive index? the refractive index is equal to sin என்ன சொல்லலாம்? angle of deviation, minimum angle of deviation என்ன சொல்லிட்டாங்க? 40 degree, இது 60 degree divided by 2 divided by sin 60 divided by 2. can you complete and tell me that answer என்ன வருதுன்னு பாருங்க. can you tell me answer for this question? யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். sin 50 ஓட வேல்யூ நமக்கு வேணும் இல்லையா? sin 50 we'll take approximates and we'll solve the problem. ஓகேவா? approximate எடுத்து நாம சால்வ் பண்ணலாம். see find sin 53 ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 53 டிகிரி வேல்யூ நான் எடுத்துட்டேன். sin 53 ஓட வேல்யூ மைண்ட்ல வச்சுக்கங்க பசங்களா. 3, இது 4, இது 5. sin 53ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா 53 opposite divided by hypotenuse 4/5 னு சொல்லலாம். sin 60 ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் அப்படின்னா sin 60 √3/2 இல்லையா? sin 60 என்ன சொல்லலாம்? √3/2 னு சொல்லலாம். அப்படினா இது என்ன சொல்லலாம்? இது 0.8 னு சொல்லலாமா? இது 0.8. sin 53 0.8. எஸ் ஆனோ? sin 60 நமக்கு 45 தான் வேணும் இல்லையா? சரி, ஏன்னா 50 தானே இருக்கு இல்லையா? sin 45 டிகிரி, sin 45 ஏன்னா நான் 50 வரப்போகுது. sin 45 டிகிரி என்ன சொல்லலாம்? 0.7. இங்க பாருங்க sin, இப்போ நான் கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும்? இது 100/2 என்ன இருக்கும்? sin 50 divided by இது என்ன சொல்லலாம்? sin 30 சொல்லலாமா? sin 30 ஈஸியா சொல்லிடலாம். 1/2 sin 30 is 1/2. sin 50 க்கு எனக்கு வேணும் இல்லையா? sin 50 க்கு எனக்கு வேணும். sin 50 எப்படி சால்வ் பண்ணலாம் சார்? sin 50 சார் இந்த மாதிரி क्वेश्चन எல்லாம் லெசன்லக்கும் லிங்க்குக்கும் இந்த மாதிரி क्वेश्चन வேல்யூ சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க பசங்களா, இல்லனா வேல்யூ கொடுத்துருவாங்க பசங்களா. ஓகேவா? நான் இங்க கால்குலேட் பண்றேன். எப்படி கால்குலேட் பண்ணனும்? அப்ராக்ஸிமேட் எடுக்கணும்னு பாருங்க. sin 45 டிகிரிக்கு 0.7. then sin 53 ன்னு சொல்லும்போது 0.8. அப்ப நான் sin 50ங்கிறது அப்ராக்ஸிமேஷன் எடுங்க. 0.75 ன்னு சொல்லலாமா? just I am taking 0.75 approximation. புரியுதா? so இந்த 1/2 மேல போச்சு அப்படினா 0.75 into what? 2. so என்ன கிடைச்சிரும்? so 0.75. 5 2s are 10, balance 1. 5 7s are 14, balance 1, 15 இல்லையா? 15 சொல்லலாமா? clear?
ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ 5 2 are 10 பேலன்ஸ் 1 14 15 10 to the power of what -2 இல்லையா. ஸோ இங்கே பாருங்க 75 எழுதிட்டேன். இது எப்படி எழுதுனா 75 into 10 to the power of -2 into 2 எழுதிட்டேன். ஸோ இப்போ நாம 2 பாயிண்ட்ல 1.5. ஸோ என்ன சொல்லலாம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். எஸ்ஆர் ஆர்கானிக் பாயிண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூ என்னது 1.5. கிளியரா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூ என்னது 1.5. எஸ் சூப்பர்மா, சூப்பர் சூப்பர் சூப்பர், குட் குட் குட். கிளியரா? we are taking approximation because நமக்கு 50 எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நாம இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? 50 எல்லாம் கொடுக்கும்போது நாம இப்படி தான் சால்வ் பண்ணணும் பசங்களா. எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? புரிஞ்சுச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு பாருங்க பசங்களா வீடியோவை. ஸோ இன்னும் நான் நிறைய கொஸ்டின் நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ஸோ இப்போ என்ன எடுத்துட்டா, if the prism is placed in a water, the prism is placed in a water, refractive index என்ன சொல்லிட்டாங்க 1.33 ன்னு சொல்லிட்டாங்க. The predict that angle of minimum deviation கேட்டிருக்காங்க. listen question பாருங்க. எங்க பிளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா prism is placed. எதுல பிளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா prism எதுல பிளேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா சோ வாட்டர்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இத சுத்தியும் என்ன இருக்கு, வாட்டர் தான் இருக்கு. வாட்டர் தான் இருக்கு. இத சுத்தியும் என்னது, வாட்டர் இருக்கு. அப்படின்னா நமக்கு பாருங்க refractive index எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இங்க பாருங்க refractive index இது வாட்டர், இது refractive index of the prism, right? இப்போ ஸ்னெல்ஸ் லா எப்படி அப்ளை பண்ணலாம், n sin I is equal to what, refractive index of the prism sin r, right? இப்போ நாம அப்ளை பண்ணலாம். இன்சிடென்ட் ஆங்கிள் தான் என்ன சொல்லலாம், refractive index of water sin of minimum angle of deviation plus what, a/2 is equal to what, angle of refractive index of the prism sin என்ன சொல்லலாம், a/2 ன்னு சொல்லலாம். இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. எஸ்ஆர் ஆர்கானிக் பாயிண்ட் இதுதான் நம்மளோட ஃபார்முலா. கிளியர்? So இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணனும், refractive index of எது angle of deviation கால்குலேட் பண்ணனும். So prism ஓட refractive index தான் கால்குலேட் பண்ணோம் 1.5. வாட்டர் ஓட refractive index என்னன்னு பார்த்தோம் 1.3 ன்னு எடுத்துட்டோம். 1.5 1.3. அப்ப நாம என்ன கால்குலேட் பண்ணோம், minimum angle of deviation கால்குலேட் பண்ணலாமா? Shall we calculate this minimum angle of deviation? So நான் rearrange பண்றேன். So இது இந்த சைடு கொண்டு வந்துறேன். Sin of minimum angle of deviation plus what, a/2 is equal to, so refractive index of prism divided by water sin a/2 னு சொல்லலாமா, a/2, right? Refractive index of prism ங்கிறது என்ன 1.5 divided by 1.3 sin of a/2. sin ஓட வேல்யூ என்ன பாருங்க, sin 60 ஓட வேல்யூ sin 60. இங்க பாருங்க sin of angle of prism 60 divided by 2 இது என்ன ஆயிரும் 30 ஆயிரும். சோ அப்ப என்ன சொல்லலாம், sin 30 ங்கிறது 1/2 னு சொல்லலாமா, 1/2. so the sin of minimum angle of deviation plus what, a/2. so இப்போ cancel பண்ணுங்க பார்க்கலாம். can you do this one, complete பண்ணுங்க. maximum முடிஞ்சிருச்சு. can you complete this question? answer பண்ணுங்கடா பசங்களா. can you do this one? 1.5 divided by 1.3 into 1/2. can you tell me 1.5 1.5 so 1.5 divided by 1.3 1.11 into 0.5. so என்ன சொல்லுங்க பார்க்கலாம், 0.5 ன்னு சொல்லலாம். 0.57 அப்ப என்னங்க பாருங்க 0.5 நான் எடுத்துட்டேன் அப்படின்னா what is 0.5, 1/2 ன்னு எழுதலாமா? இதோட approximation எடுத்துட்டேன் 0.5. இங்க பாருங்க, so இத நான் எடுத்துட்டேன் approximation is equal to 0.5 இல்லையா? இதோட approximation. ஏனா நமக்கு இந்த மாதிரி வேல்யூ கொடுக்கும்போது நாம அப்ளை பண்ணனும். அப்ப நான் sin of delta minimum plus a/2 எழுதலாமா? இந்த sin இந்த சைடு வந்துச்சுனா என்ன இருக்கும், sin inverse ஆயிருமா? sin inverse of 0.5 என்ன சொல்லலாம், 0.5 1/2 எழுதலாமா? 1/2 is equal to what, delta minimum plus a/2 எழுதலாமா? sin எந்த வேல்யூக்கு 1/2 வரும்? can you tell me what is the sin 1/2 எந்த வேல்யூக்கு வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். sin எந்த வேல்யூக்கு 1/2 வரும் பசங்களா? sin எந்த வேல்யூக்கு 1/2 வரும்? sin எந்த வேல்யூக்கு 1/2 வரும்? சோ இந்த மாதிரி क्वेश्चनல வராது பசங்களா. ஓகே, ஆனா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி தான் क्वेश्चन வரும். 30 டிகிரி 60 டிகிரி 45 டிகிரி அப்படிங்கறத வரும் உங்களுக்கு. எஸ் 30 டிகிரி. அப்ப நான் இதுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 30 டிகிரி is equal to delta minimum plus a/2. இதோட 0 டிகிரி தான் வருது பாருங்க இப்போ. பட் அப்ராக்ஸிமேஷன் எடுக்கும்போது நமக்கு 0 தான் வருது பாருங்க. சோ இங்க நான் இங்க மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன கிடைச்சிரும், this is what 60 degree delta minimum plus a. அப்படினா அதுவும் 60 டிகிரி தான. ஓகே,
பட் அப்ராக்சிமேஷன் எடுக்கும்போது வேல்யூ இந்த பாருங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே மிஸ் ஆகுது பாருங்க. sin 37 டிகிரி இல்லையா, sin 0.57, sin ஒரு நிமிஷம் நாம செக் பண்ணிக்கலாம், வேல்யூ மட்டும் செக் பண்ணிக்கலாம், வேல்யூ மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு 0 டிகிரி வருது. One 1.33. So approximation எடுக்கும் 0.57. ஒரே நிமிஷம். வெயிட் இது இல்லை இந்த கொஸ்டின் இல்லையா. சரி இங்கே பாருங்க, இதை மட்டும் நாம வேல்யூ பிகாஸ் 60 டிகிரி ஆயிருச்சு, ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் 0 வருது, அதுக்காக தான் நான் எடுக்கிறேன். ஓகே, I'll take approximation because delta minimum plus a/2. ஸோ இதோட வேல்யூ 1.57 divided by 1.33. ஓகே 1.57, ஏன்னா 1.5 எடுக்க வேண்டாம். ஸோ ஃபுல் கம்ப்ளீட் எழுதுறீங்க 1.57. இது என்ன சொல்லலாம் 1/2. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், இதை கேன்சல் பண்ணுங்க பசங்களை, இதை கேன்சல் பண்ணி சொல்லுங்க. கேன் யூ டெல் மீ திஸ் கொஸ்டின் ஃபார் திஸ்? இங்க பாருங்க ப்ராசஸ் எல்லாம் சேம் தான், உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருவாங்க. ஓகே 1.57 divided by 1.33 into 0.5. So 1.59, 0.59, right? 0.59. This is what sine. So sine inverse of 0.59. Sine inverse of 0.59 is equal to what? Delta minimum plus a/2. So இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 35 இருக்கும். Approximately it's 35 into 2 is equal to delta minimum plus what? a/a ன்னு சொல்லலாமா? So இப்போ ஆன்சர் பண்ண அப்படின்னா you can calculate 35ங்கிறது என்ன சொல்லலாம் 35 2 டைம்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம் 17 சொல்லலாமா? 70 is equal to delta minimum plus a ஓட வேல்யூ 60 டிகிரி, delta minimum ஓட வேல்யூ இங்க பாருங்க 70 minus 60 is what is it? 10 degree. So this is what is the answer. Angle of deviation என்னது 10 degree. Okay, value மட்டும் நோட் பண்ணிக்கங்க. So value is very important. Process நீங்க ப்ராப்பரா நோட் பண்ணிட்டீங்கனாவே போதும். Okay, 10 degree is the answer. SN or get me point? So 10 degree is the answer. So 0.5 sin 0.59 ங்கிறது என்ன சொல்லலாம்? So it's nothing but 35 degree. So it is a 45 degree. SN or get me point? Clear? So I'll take some break here. So next question நீங்க complete பண்ணுங்க பார்க்கலாம் இந்த question double convex lens. Okay, so 5 minutes break, then we'll discuss that. Okay, take 5 minutes, we'll discuss that question. 5 minutes break. Okay, 5 minutes break. So you have to be present at 12:15. Okay, so we'll discuss that.
So I came finally. So now what we are going to discuss that. வாங்கடா பசங்களா வந்துருங்க. By using the lens maker formula, one of the radius is and another one is negative. Answer is 22 centimeter. Yes, Priyanka is good. Good Priyanka. Start பண்ணலாமா இந்த problem complete பண்ணிரலாம். We can complete this problem. First என்ன பார்க்க போறோம் அப்படினா double convex lens கொடுத்துட்டாங்க. This is what is a double convex lens. ரெண்டு convex lens, double convex lens. Okay, the radius are different. The double convex lens are to be manufactured from glass of refractive index என்ன கொடுத்துட்டாங்க. இதோட refractive index கொடுத்திருக்காங்க mu is equal to 1.55, right? With the both face are same radius of curvature. So இதோட radius r1 எடுத்துட்டேன், இதோட radius r2 னு எடுத்துட்டேன். See here, for a convex lens எடுக்கும்போது இது first surface ஆ இருக்கனால இத நான் இப்படி மெஷர் பண்றேன் r1. இது second surface ஆ இருக்கனால இத இப்படி மெஷர் பண்றேன் r2. See here, r1 ங்கிறது என்னது positive value because light along the direction of light measure பண்ணும்போது light ஓட direction r1 is positive, r2 ங்கிறது என்னவா இருக்கும் negative ஆ இருக்கும். So this is what is the idea. r1 is positive, r2 is negative னு எடுத்துக்கிறேன். Yes or no academy point, இதுதான் நம்ம ஐடியா. Yes or no? Now based on this we can solve the problem. எப்படி solve பண்ணலாம்? What is the radius of the curvature required to focal is f ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? f ஓட வேல்யூ is 20 cm கொடுத்துட்டாங்க. What is value of radius கேட்டிருக்காங்க இல்லையா? So given எழுதிருங்க எப்பவுமே. So given கொடுத்துருங்க பார்க்கலாம். given ஓடத பாருங்க பார்க்கலாம். கொடுத்துருக்க given value. So refractive index என்ன கொடுத்துட்டாங்க? 1.55 னு கொடுத்துட்டாங்க. r1 is equal to what? r2 னு கொடுத்துட்டாங்க. The focal length எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க? 20 cm. For a convex lens னு சொல்லும்போது focal length என்னவா இருக்கும்? Because focal length இப்படி தான் நான் மெஷர் பண்ணுவேன். Along the direction of light, focal length for convex lens என்னவா இருக்கும்? It is a positive value. Convex lens. So based on that இத நாம் பேஸ் பண்ணி நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னா 1 by f is equal to refractive index 1 by focal length is equal to refractive index of glass minus 1 by r1 minus what? 1 by r2 இல்லையா? So நாம என்ன பண்ண போறோம்? வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். r1 is equal to r2 because values are equal னு எடுத்துட்டேன். So refractive index of நான் எடுக்கலாமா? Glass with respect to. So refractive index of glass என்ன கொடுத்துட்டாங்க? 1.5 கொடுத்துட்டாங்க. 1.55 minus 1. இதோட வேல்யூ பாருங்க 1 by r minus இங்க பாருங்க r2 ங்கிறது நெகட்டிவ். r1 is equal to r2 சொல்லும்போது minus of 1 by r னு சொல்லலாமா? So இது என்ன கிடைச்சிரும் பாருங்க. இது 0.55 சொல்லலாமா? இது 0.55 into minus into minus plus ஆயிரும் 2 divided by r. இதோட focal length எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1 divided by 20 cm கொடுத்திருக்காங்க. 10 to the power of minus 2 னு சொல்லலாமா? 10 to the power of minus 2. அது சென்டிமீட்டரா இருக்கனால because we are going to measure in terms of centimeter, no need to worry about that. So இப்போ எனக்கு r வேணும் அப்படினா நான் இங்க மல்டிப்ளை பண்ணிட்டேன். r is equal to இந்த 2 இங்க மல்டிப்ளை பண்ணா 2 into 0.55 into what? 20 னு சொல்லலாமா? 0.55 into 20. So இங்க 2 என்ன 4 இங்க ஒரு 0 இருக்கனால இத எப்படி எழுதலாம்? 5.5 எழுதலாமா? Can I write? ஏனா இது கூட 10 மல்டிப்ளை பண்ணா 5.5. அப்பனா 4 into 5.5 5.5 into 4 நான் எடுத்துட்டேன் அப்படினா 20 balance to 22. So ஒரு பாயிண்ட் தள்ளி புடிச்சிச்சுனா so what is answer? R is 22 cm. யாருக்கு ஆன்சர் வந்திருக்குன்னு பாருங்க பார்க்கலாம். 22 cm. Yes, Priyanka is good. 22 cm is good. Clear? Everyone understood, right? 22 cm is good. Clear? Everyone understood, right? யாராவது புரியாம இருந்துச்சுனா சொல்லுங்க. Then we'll start that again also. I will discuss again. So இப்போ next problem பாருங்க. A beam of converge at a point P. So beam of light is converge at a point P. Some point la converge ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. At point P, converge at point P. Now lens is placed in the path of converge beam 12 cm from P னு கொடுத்துட்டாங்க. At what point does the beam converge if the lens convex ஆ இருந்துச்சுனா focal length 20 cm ஆ இருந்துச்சுனா concave ஆ 60 cm நம்ம பார்க்கலாம். First convex ஆ இருந்துச்சுனா எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். Then we can go with this concave போலாம். A beam of converge at a point P. Now the lens is placed in the path of converge beam is what? 12 cm from P னு சொல்லிட்டாங்க இல்லையா? 12 cm beam சொல்லிட்டாங்க. At converge at
a beam of light converge at point B. Now the lens is placed in the path of convergent beam 12 cm from P னு கொடுத்துட்டாங்க. எஸ் ஆனோ இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்க 12 cm. ஃபர்ஸ்ட் கான்வெக்ஸ் எடுத்துட்டேன். இங்க பாருங்க parallel ray எடுத்துட்டேன். because parallel ray எடுக்கும்போது என்ன ஆகும்? it is a converge. எந்த இடத்துல கன்வர்ஜ் ஆகும்? ஃபோக்கஸ்ல கன்வர்ஜ் ஆகும் இல்லையா? ஸோ ஃபோக்கஸ்ல கன்வர்ஜ் ஆச்சு அப்படின்னா அங்க பாருங்க இது நான் எடுத்துட்டேன். எங்க கன்வர்ஜ் ஆகும்? ஸோ ஃபோக்கஸ்ல கன்வர்ஜ் ஆகும். இது கன்வர்ஜ் ஆகும் இல்லையா? இப்போ क्वेश्चन என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா it is converge. இங்க கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இது நமக்கு கொடுத்துட்டாங்க. ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ ஃபோக்கல் லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 12 cm. ஏன்னா இந்த பாயிண்ட்ல P ல கன்வர்ஜ் ஆகுதுன்னு வெச்சுக்குவேன். இந்த பாயிண்ட் இட் இஸ் அட் ஆப்டிகல் சென்டருக்கும் அந்த Pங்கற பாயிண்ட்க்கு என்ன டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க? 12 cm கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன 12 cm னா அதுதான் ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டாங்க. கிளியரா? So focal length is given. Good morning Archana. Archana's good morning. Good morning. Hello sir. You are students from previous school. Secure 82 mark in January. Super Archana's. Good. Super. All the best ma. So 82. Next time you have to score. I'm praying from a God. So next time la physics la you are expecting and also everyone will expect 90 plus marks. Okay, next time neenga nalla padichu score panna paarenga. Okay, so good ma, it's good, all the best. Next session la, so if you are preparing for JEE, okay, next text உங்களுக்கு mains la crack பண்ணி NIT போயிரணும் நான் வேண்டிக்கிறேன். Okay va, all the best. So focal length நமக்கு கொடுத்துட்டாங்க. Now what is the point does beam converge if lens is what? Converge. Correct ah? Check பண்ணுங்க. What is the question from this? Thank you sir. My friend says hi. Yes, hi. Good. Kavin. Good. All the best, Kavin. Yes, good, super. Yes. So we have to calculate what is it. So நாம என்ன calculate பண்ணோம்? If it is a lens convex ஆ இருந்தா என்ன, concave lens ஆ இருந்தா என்னன்னு பார்க்கணும். Yes, can you calculate and tell me that? Can you try? Try பண்ணுங்க பார்க்கலாம். Can you try? First convex ஆ இருந்தா என்னன்னு பார்க்கணும். Next என்னது concave ஆ இருந்தா என்னன்னு பார்க்கணும். So நாம calculate பண்ணலாம். Focal length is 20 cm. So question wait. What is the point? Question புரிஞ்சுக்கங்க. One more time. Do it one more time also. Object beam of light converge at a point P, converge at point. Now lens is placed in the path of converge beam 12 cm from converge beam 12 cm. At focal length கொடுத்துட்டாங்க இல்லையா? So wait for this. So first நாம given எழுதிக்கலாம். given எழுதிட்டா அப்படின்னா ப்ராப்ளம் நமக்கு வந்துரும். First question பாருங்க, நான் first Aங்கிறத பார்க்க போறோம். இப்போ focal length convex ஓட focal length 20 cm இருந்துச்சுனா so what point does beam is converge if the lens is னு கேட்டிருக்காங்க இல்லையா? lens is. அப்பனா நாம இத மட்டும் தான் பார்க்கணும். Now the lens is placed in the path of converged beam 20 cm from P னு கொடுத்திருக்காங்க இல்லையா? 20 cm from P னு கொடுத்திருக்காங்க. So அப்பனா என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. First என்ன கொடுத்திருக்காங்க? ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்க இல்லையா? So this what is a converged beam. Object U கொடுத்துட்டாங்க. U ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? 12 cm சொல்லிட்டாங்க. So where is converger? அப்படினா where னு சொல்லும்போது V கால்குலேட் பண்ணனும் இல்லையா? V கால்குலேட் பண்ணனும். Clear? Thank you my friend. Yes. Okay, V கால்குலேட் பண்ணனும். Can you calculate and tell me that what is value? நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So இப்போ focal length 20 cm for convex. இப்போ பாசிட்டிவா நெகட்டிவா எப்படினா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படினா see here object is always placed in the distance la uங்கற place பண்ணிருவாங்க. This is what is a -12 cm. ஏனா optical center ல இருந்து நாம மெஷர் பண்ணனும் இல்லையா? Now image எங்க ஃபார்ம் ஆகும்? இந்த பாயிண்ட்ல ஃபார்ம் ஆகும். Then focal length என்னது? convex க்கு பாசிட்டிவ் வேல்யூ. So அப்ப நான் sin convention எடுத்துட்டேன். U is equal to -12 cm. F ங்கறது என்ன சொல்லலாம்? +20 cm. V ஓட வேல்யூ நாம கால்குலேட் பண்ணனும். இதுதான் ஐடியா. Yes or no? Everyone understood right? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? U is negative. Yes, good, super. Yes, இப்போ நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க பார்க்கலாம். So 1 by
v minus what 1 by u is equal to 1 by f னு சொல்லலாமா 1 by v is equal to 1 by u is equal to 1 by f எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா புரிஞ்சுச்சு அப்படினா just சொல்லுங்க பார்க்கலாம் clear everyone is clear now 1 by v எப்படிங்கிறது இருக்கலாம் நாம அதை தான் கால்குலேட் பண்ணோம் 1 by v so இது இந்த சைடு நான் கொண்டு வந்தறேன் 1 by f plus what 1 by u is equal to 1 by f ஓட வேல்யூ என்னது 1 by 20 minus ஏனா u ங்கிறது minus 1 by 12 சொல்லலாமா 1 by 12 is equal to LCM எடுக்கலாமா can we take it as LCM can you tell me answer for this LCM ங்கிறது என்ன சொல்லலாம் 4 LCM எடுக்கலாமா சரி 4 காமனா எடுத்துட்டேன் 1 by 4 காமனா எடுத்துட்டேன் இப்போ என்ன இருக்கும் 1 by 5 இருக்கும் minus what 1 by 3 இருக்கும் 1 by 5 minus what 1 by 3 இருக்குமா yes or no ஏனா yes 12 தான் நமக்கு கிடைக்கும் clear yes fine clear so இப்போ நாம LCM எடுக்கும்போது 1 by v is equal to 1 by v is equal to நான் என்ன சொல்லலாம் 1 by v is equal to 1 by 4 into 15 LCM எடுத்துட்டேன் அப்படினா 15 is LCM இங்க 3 times இங்க 5 times so என்ன சொல்லலாம் 3 minus what we can say it is a 5 னு சொல்லலாமா 3 minus 5 clear now understand this one so இப்போ v ஓட வேல்யூ எடுக்க வேணும் அப்படிங்க பாருங்க 3 minus 5 minus 2 divided by so இது என்ன சொல்லலாம் 0 balance 2 16 சொல்லலாமா this is what v ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் minus 30 cm செக் பண்ணுங்க பார்க்கலாம் v ஓட வேல்யூ minus 30 cm minus 30 cm or 10 cm எங்காவது மிஸ் பண்ணிட்டோமா சாரி பிளஸ் வரும் இல்லையா சாரி கரெக்டாக தானே போட்டிருக்கோம் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் ஒரே டைம் ஜஸ்ட் வெயிட் ஸோ வாட் இஸ் த ஆன்சர் u is the positive 1 by v minus 1 by f this is positive எல்லாமே ப்ராப்பராக தான் இருக்கு 1 by v so இதை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா 1 by v is equal to 1 by f plus 1 by u clear so u ங்கிறது நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணா minus 1 by 12 plus 1 by 20 1 by 20 so 1 by 4 எடுத்துட்டேன் அப்படின்னா minus 1 by 3 plus 1 by 5 so LCM எடுக்கும்போது இது என்ன சொல்லலாம் இது 5 times இது 3 times yes got it answer என்ன ஆன்சர் வந்து சொல்லுங்க பார்க்கலாம் 75 வருது is it 75 7.5 or 75 can you tell me your answer for this question A beam of light converges at point P. Now the lens is placed in the path of converge beam 12 cm from P. 12 cm from P. From P. Image distance வேணும் 12 cm from P. See, ஒரு distance மட்டும் பாருங்க lesson question மட்டும் பார்த்துக்கலாம் because we are getting different answer for this. So the converge beam 12 cm from P. So இப்போ parallel வருது parallel beam is converging this point. Okay, this is point. Object is placed from that what? From P. Object is placed from the P. Now the beam of light converge at point P. Now beam of light converge at point P. Now a lens is placed in the path of converged beam 12 cm from yes so இது என்ன கொடுத்துட்டாங்க from the P னு கொடுத்துட்டாங்க இல்லையா it's converged at point P 12 cm from P னு கொடுத்துட்டாங்க so இங்க பாருங்க listen carefully so இந்த image எங்கவா இருக்கும் அப்படினா பாருங்க this is what image is what is it virtual image it's a virtual object so virtual object ஆ இருக்கும்போது என்னவா இருக்கும் this is what is a positive so virtual object ஆ இருக்கும்போது positive now you will get the answer for this 1 by v is equal to virtual object 1 by v is equal to so 1 by 4 into so 15
இல்லையா? ஸோ இது என்ன ஆயிரும் 18 ஆயிரும். ஸோ 15 சொல்லும் போது என்ன சொல்லலாம் 5 times 60 8. ஸோ இப்போ கேன்சல் பண்ணா v ஓட வேல்யூ 60 divided by 8. ஸோ இப்போ கேன்சல் பண்ணா 7.5 சென்டிமீட்டர். ஸோ செக் பண்ணிக்கங்க 7.5 சென்டிமீட்டர். Can you try 7.5 centimeter? U is equal to what? V is equal to 7.5 centimeter. Okay, next question போங்க பார்க்கலாம். Further, next question. Can you do this one? The object size is 3 centimeter is placed 4 centimeter in front of concave lens னு place பண்ணிட்டாங்க. Listen. So என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா this is what is a concave lens. Listen carefully. Object size கொடுத்துட்டாங்க. Size of the object, height of the object எவ்வளவு கொடுத்திருக்காங்க? Given. எப்பவுமே எழுதிருங்க given. So எவ்வளவு கொடுத்திருக்காங்க 3 cm கொடுத்திருக்காங்க. Height of the object is 3 cm. Height of the image, so height of the object is 3 cm கொடுத்துட்டாங்க. Right? Height of the object given. Try to write them. Given is equal to height of the object is equal to 3 cm is placed 14 cm in front of the concave lens. அப்படினா in front of the concave u ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க 14 cm. Concave lens focal length எவ்வளவு கொடுத்திருக்காங்க 21 cm. Image is produced by the lens and what happen if the move further away from that lens னு கேட்டிருக்காங்க இல்லையா? இதுதான் question. Yes or no? This is what is the question. You have to try. Listen, இப்ப பாருங்க sign convention proper எழுதுங்க பார்க்கலாம். Can you write the sign convention? Sign convention எழுதுங்க பார்க்கலாம். Can you write the sign convention? Sign convention எழுத போறேன். This is what is the height of the object. Distance எங்க measure பண்றேன் from the optical center ல இருந்து u ங்கிறது என்ன சொல்லலாம் 3 cm. U what is a 3 cm. Sorry, not u. U is what is that 14 centimeter. U ங்கிறது என்ன சொல்லலாம் 14 centimeter கொடுத்துட்டாங்க. Right? Focal length. See here, concave ஓடது பாரு convex, right? Concave தான். Sorry, concave. Yes, கரெக்ட்டா தான் போட்டுருக்கோம். Concave ஓட focal length என்ன அப்படினா because concave ஓட focal length will measure opposite direction to light. So இது என்ன கிடைக்கும் -21 centimeter. Right? Now, so நாம என்ன கால்குலேட் பண்ணோம் v ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணோம். எப்படி கால்குலேட் பண்ணலாம் 1 by v minus what 1 by u is equal to 1 by f னு போலாமா? Right? இப்போ 1 by v நான் கால்குலேட் பண்ணனும். எப்படி கால்குலேட் பண்ணலாம் 1 by f plus what 1 by u. So 1 by f ங்கிறது f ஓட வேல்யூ பாருங்க -1 divided by 21 plus what இங்க u ங்கிறது என்னது minus because இந்த டைரக்ஷன்ல மெஷர் பண்ற minus of minus என்ன ஆயிரும்? So minus 1 divided by என்ன சொல்லிரலாம் 14 cm. yes or no கிடைக்கும் இப்போ. So இது minus common எடுத்துட்டு 1 by 7 ஐ common எடுத்துட்டேன் எனக்கு கிடைச்சிரும் 1 by 3 plus what 1 by 2 LCM எடுக்கலாமா? Can we take it as LCM? So minus 1 by 7. So இதுக்கு 3 is 6 is LCM எடுத்துட்டேன். அப்ப நான் இத 2 multiply பண்ணனும், இத 3 multiply பண்ணனும். அப்ப நான் 5 by 6 னு சொல்லலாமா? yes or no 5 by 6 is equal to 1 by v. அப்ப நான் v ஓட வேல்யூ பாருங்க 7 6 are 42 minus 42 divided by what 5. So 8.4 னு சொல்லலாமா 8.4 centimeter. So v ஓட வேல்யூ என்னது 8.4 centimeter. Clear? V ஓட வேல்யூ focal length negative sir. Yes, u is negative. Yes, good ma. Super. So this is what is the value you must know clearly. Any doubt இப்ப வரைக்கும் புரிஞ்சதா பசங்களா? ஐடியா புரிஞ்சதா? Now next பாருங்க what happen if object move further away from the lens. So இங்க பாருங்க further away from the lens எடுத்துட்டாங்க. இங்க பாருங்க listen carefully. இதுல image எப்படி ஃபார்ம் ஆகும்? concave mirrorல image எப்படி ஃபார்ம் ஆகும்னா இங்க ஆப்ஜெக்ட் வச்சிட்டேன்னு வெச்சுக்கேன். listen. So இது divergent happen. So divergent ஆகுமா? Divergent சொல்லும்போது image எங்க ஃபார்ம் ஆகும்? So இதோட பாயிண்ட்ல இங்க ஃபார்ம் ஆகும். Divergent will happen, right? அதே மாதிரி இந்த வழியா center of curvature வழியா போச்சு அப்படினா என்ன ஆகும்? So image will form இந்த பாயிண்ட்ல ஃபார்ம் ஆகும், right? இங்க பாருங்க divergent ray. This is what is the center of curvature போ சரி radius of optical center வழியா போகும்போது there is no deviation. அப்ப நான் இந்த ரெண்டு பாயிண்ட் மீட் ஆகிற இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகும். இது இந்த பின்னாடி போகுதுன்னு வெச்சுக்கேன். It is going away from that. So இங்க பாருங்க நான் away from எடுத்துட்டேன். So this is going away from that. இங்க நான் எடுத்துட்டேன். So இங்க இருக்குன்னு வெச்சுக்கேன். எப்படி ஃபார்ம் ஆகும்? Listen carefully. Object is placed here. So இங்க நான் எடுத்துட்டேன். இப்படி டிராவல் ஆகும். It is a diverge. The optical center வழியா பாஸ் ஆகும்போது என்ன ஆகும்? So இந்த இடத்துல இங்க பாருங்க இத ரீப்ளேஸ் பண்ண அப்படினா so என்ன இருக்கும்? In front of what is that? லென்ஸ்க்கு முன்னாடியே இருக்கும். Even if it is moving away from that, understand this one. The object is moving away from the lens. So எதுக்கு இடையில தான் இருக்கும் அப்படினா optical centerக்கும் focalக்கு இடையில தான் என்ன ஃபார்ம் ஆகும்? Image will form. Okay. So size என்னவா இருக்கும்? Diminished-ஆ இருக்கும். What is the nature of that? Image ஓட nature என்ன இருக்கும்? Erect இருக்கும். Erect.
virtual இருக்கும். Yes or no? Getting me point? Erect and virtual. Clear? So this must be know clearly. Yes or no? Getting me point? எப்படி calculate பண்றதுன்னு தெரிஞ்சதா? Priyanka understood right? Everyone? Understood right? Clear? Can you go to the next one? Next problem? Yes, can you calculate this one? யார் calculate பண்றாங்கன்னு பார்த்தறலாம். What is the focal length of that convex? Focal length எவ்வளவு கொடுங்க? 13 cm எடுத்திருக்காங்க. What is the focal length of convex lens of focal length? 30 cm in contact with a concave lens of what? 30 cm கொடுத்துட்டாங்க. So it is a combination of lens. Very very important question. So in the question நிறைய கேட்பாங்க. So we'll discuss that. And the system converge or diverge. Ignore the thickness. கேட்டிருக்காங்க. Very very important. இந்த question மாதிரி question நிறைய கேட்பாங்க. NEET ஆனாலும் சரி, board exam ஆனாலும் சரி. So இந்த concept என்ன அப்படினா it is a combination of lens. What is the question is that? It is a combination of lens. Combination of lens. இங்க பாருங்க. What is the focal length நாம calculate பண்ணனும். First convex lens of focal length கொடுத்துட்டாங்க. Convex lens கொடுத்துட்டாங்க. இதோட focal length எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 30 cm கொடுத்துட்டாங்க. Right? Next one, is contact with the concave lens. இது contactல இருக்கு. It is a concave lens ஓட வேல்யூ நான் எடுக்கிறேன். Concave lens. Okay, இதோட focal length என்ன கொடுத்துட்டாங்க? f2 வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? 20 cm கொடுத்துட்டாங்க. Clear? Convex ஓடது கொடுத்துட்டாங்க. Concave ஓடது கொடுத்துட்டாங்க. இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணோம்? இதோட focal length கால்குலேட் பண்ணோம். We already know that. So 1 by f is equal to n by f total is equal to 1 by f1 plus what? 1 by f2 சொல்லலாமா? So இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணோம்? focal length தான் கால்குலேட் பண்ணோம். இப்போ 1 by total is equal to first என்னது? convex. Convex ஓட focal length என்னவா இருக்கும்? positive. Concave ஓட focal length is negative. அப்ப நான் இங்க எடுத்துட்டேன் அப்படினா 1 divided by 30 minus 1 divided by என்ன சொல்லலாம்? 20 ன்னு சொல்லலாமா? 1 divided by 30 minus 1 divided by 20. So LCM எடுத்துட்டேன் அப்படினா 10 எடுத்துட்டேன், வெளிய எடுத்துட்டேன், காமனா 1 by 10 எடுத்துட்டேன். இப்போ என்ன இருக்கும்? 1 by 3 minus what? 1 by 2. இல்லையா? இப்போ நான் LCM எடுக்கலாம் 1 by 10 into 3 is LCM எடுத்துட்டேன் அப்படினா இங்க 2 இங்க 3 நான் மல்டிப்ளை பண்ணலாமா? எஸ் ஆர் நோ? அப்ப என்ன கிடைக்கும்? 2 minus 3 என்ன கிடைச்சிரும்? divided by 6. மேல பாருங்க minus 1 divided by 6. So this is what is a 1 by f total. அப்ப நான் focal length என்னவா இருக்கும்? total focal lengthங்கிறது என்னவா இருக்கும்? -60 ஆ இருக்கும். இப்ப மைனஸ் இருந்துச்சு அப்படினா என்னது? convex ஆ concave ஆ? It is a concave னு சொல்லலாம். Yes or no? It is a concave. Final focal length negative ஆ இருக்கு. The system behave as what is it? Concave lens ஆ behave ஆகும். Concave lens. Concave lens ஆ behave ஆகும். Concave அப்படினா it is a divergent. So the system become what? Divergent ஆ behave ஆகும். It is not a convergent. It is a divergent ஆ behave ஆகும். Clear ஆ? So understood right? Concave. Yes, super. Concave lens ஆ behave ஆகும். It is a divergent one. Clear everyone? Understood right? So this is very important idea. You must know clearly. Yes or no? What no? Another question for combination of question. Try to solve this problem. Combination of question. Take as a homework and solve this question. இங்க பாருங்க இந்த homework எடுத்துங்க. Combination of questions very very important. Take as homework and tell me that one because it is an example question. Example for 9.8. Question என்ன கொடுத்திருக்காங்க? Find the position of image is formed by the lens combination given in the figure. So இங்க பாருங்க object இங்க place பண்ணிட்டாங்க 30 cm place பண்ணிருக்காங்க. So இதோட 5 cm இது 10 cm. இதோட focal length 10, இது -10, இது +30. ஓகேவா? So can you calculate that where question என்ன கொடுத்திருக்காங்க? The where image will form. Can you calculate and tell me where image will form? ஓகேவா? So this is question you must know clearly. Yes or no? Clear everyone understood right? Can you do this question? Can you try to calculate? Take as homework and solve this question. Clear? Okay, so next class we will discuss that. So next chapter la irundhu nama polam. Okay, we'll discuss that. What is the next chapter la irundhu enna paakalam appadina we will discuss the question part. Okay, enna topic appadina especially wave optics la irukum. So don't miss the session. Next session definitely in the session useful ah irukum pasangala. Okay, so we'll discuss next class. Thank you to all. Thank you.